அனைவருக்கும் வணக்கம். இப்போ மணி 5:30க்கு ஆரம்பிக்கிறோம். 5 மணிக்கு ஆரம்பிச்சது போய் இப்போ 5:30 மணிக்கு ஆரம்பிக்கிற மாதிரி வந்துட்டோம். கழுகு தெரிஞ்சு கட்டெரும்பாச்சு அப்படின்னுவாங்க இல்லையா, அந்த மாதிரி ஆயிடுச்சு கதை. அதனால் நாலுலேருந்து காலைல 5 மணிக்கெல்லாம் வந்து கரெக்டாக டிவைன் சாங் போட்டுடுவோம். சார் சொன்னார், சார் கொஞ்சம் கொஞ்சமாக லேட்டாக வர்றாங்க சார், அவங்களுக்காக கொஞ்சம் பாட்டு கச்சேரி நடத்திட்டு இருக்கிறோம் சார், கொஞ்சம் லேட் ஆகுது அப்படின்னாரு. பாட்டு கச்சேரி நடத்துவோம், தப்பு இல்லை. பட்டு 5 மணிக்கெல்லாம் வந்து டிவைன் சாங் போட்டுற மாதிரி பார்த்துப்போம். அதுக்கு முன்னாடி நம்ம பாட்டு கச்சேரி வச்சுக்குவோம். 5 மணினா யார் வந்தாலும் வரலனாலும் 2 பேர் இருந்தாலும் ஒருத்தர் இருந்தால் கூட டிவைன் சாங் போட்டு ஸ்டார்ட் பண்ணிடுங்கன்னு சொல்லியிருக்கேன் நான். ஸோ அந்த பங்க்சுவாலிட்டி நான் மெயின்டைன் பண்ணணும். ஸோ 5 மணிக்கு ஆரம்பிச்சு போய் இப்போ 5:30 மணிக்கு டிவைன் சாங் போடுற மாதிரி வந்துட்டோம். கழுதை தேய்ந்து கட்டெரும்பான கதைன்ற கதை இந்த கதை தான். ஸோ நாலுலேருந்து முடிஞ்ச வரைக்கும் வந்து ஷார்ப்பாக 5 மணிக்கெலாம் டிவைன் சாங் போட்டுரும். எத்தனை பேர் இருந்தாலும் ஒரே ஒருத்தர் இருந்தால் கூட போட்டுருங்கன்னு சொல்லிட்டு, ஒருத்தர் தான் வந்திருக்காங்க சார் இன்னும் வரல சார்னா கூட அதுக்கெல்லாம் வெயிட் பண்ண வேண்டாம். அந்த பங்க்சுவாலிட்டி நம்ம மெயின்டைன் பண்ணணும். 5 மணிக்கு கரெக்டாக டிவைன் சாங் போட்டுடும். நம்ம பாடுறோம் மட்டும் எல்லாம் அதுக்கு முன்னாடி வச்சுக்கணும். ஆஃப்டர் 5 அது சப்ஜெக்ட் வந்துடணும். அது மாதிரி சொல்லியிருக்கேன். என்ன விஷயம்னா, நைட்டில் நீங்கள் சீக்கிரம் படுக்கணும். மேட்ரே அதானே. இப்போ அந்த விஷயம் தான் பேசியிருக்கோம். இந்த சப்ஜெக்டே 1 வீக் ஓடும்னு நினைக்கிறேன். அதில் அவ்வளோ விஷயம் இருக்குது. லைஃப்பில் வந்து நம்ம சந்தோஷமாக இருக்கிறதுக்கு எல்லா ஆங்கிளுமே, எல்லா ஆஸ்பெக்ட்ஸுமே, ஆல் பாக்ஸ் ஆஃப் அவர் லைஃப் எல்லாத்துலேயுமே நம்ம சந்தோஷமாக இருக்கணும்னா முதல்ல காலைல 7 மணிக்கு எழணும். அதை பற்றி விளக்கமாக பண்ணோம்னா இதை பற்றி ஒரு வருஷத்துக்கு கூட கிளாஸ் எடுக்கலாம். இந்த காலைல எழுத பற்றி மட்டுமே ஒரு வருஷத்துக்கு கிளாஸ் எடுக்கலாம். அவ்வளோ விஷயம் இருக்குது. தயவு செஞ்சு காலைல சீக்கிரம் எழுங்க. அப்போ காலைல சீக்கிரம் நைட்டில் சீக்கிரம் படுத்தா தான் எழ முடியும். நீங்கள் நைட் 12 மணி வரைக்கும் முடிச்சுட்டு அப்புறம் காலைல 5 மணிக்கு எழ முடியாது, 4 மணிக்கு எழ முடியாது. நீங்கள் எழுந்து ரெடியாகி உங்களால் வர முடியாது. அப்படியே வந்தாலும் தூங்கிடுவீங்க, கிளாஸில் தூங்கிடுவீங்க. அப்படியே சரி கிளாஸில் டம் பிடிச்சி உட்காந்தோன்னா அப்புறம் அதுக்கு பிறகு முடிஞ்ச பிறகு தூங்கிடுவீங்க. சூரியதமான பிறகு தூங்கக்கூடாதுன்னு சொல்லியிருக்கோம். முடிஞ்ச வரைக்கும் அதை ப்ராக்டிஸ் பண்ணணும். பாசிபிள் இல்லையான்னு கேள்வி கேட்டோம்னா பாசிபிள் தான். இன்னைக்கு இருக்கிற சர்க்கம்ஸ்டன்ஸில், இன்னைக்கு இருக்கிற சினாரியோவில் வந்து அது கஷ்டமாக இருக்கும். பட் கொஞ்சம் பண்ணலாம். இப்போ நைட்டில் ஒரு 7 மணிக்கெலாம் சாப்பிட்னா பிளான் பண்ணிக்கோங்க. பட் காலையிலே பிளான் பண்ணணும். இப்போ திடீர்னு மதியமோ நைட்டோ எல்லாம் பிளான் பண்ணலாம் முடியாது. நீங்கள் காலிலேருந்தே பிளான் பண்ணணும். ஏர்லி மார்னிங் காலிலேருந்தே பிளான் பண்ணால் தான் கரெக்டாக காலைல பிரேக்ஃபாஸ்ட் எடுக்க முடியும் கரெக்டாக டைமுக்கு. தென் அதுக்கு பிறகு 3-4 ஹவர்ஸ் கழித்து மதியானம் லஞ்ச் எடுக்க முடியும். தென் அதுக்கு 4 ஹவர்ஸ் கழிச்சு 4-5 ஹவர்ஸ் கழிச்சு நைட்டில் வந்து டின்னர் சாப்பிட முடியும். ஒரு 6 to 7, 7 மணி மேக்ஸிமம் டைம். 7 மணிக்கெல்லாம் சூரியன் அஸ்தமனமான பிறகு தான் சாப்பிடணும். சூரியன் அஸ்தமனமான பிறகு தான் சாப்பிடணும். ஜெயினிஸ்தில் வந்து சூரியன் உதயமாகறதுக்கு அஸ்தமனம் ரைட். சூரியன் அஸ்தமனமாகறதுக்கு முன்னாடி சாப்பிடுவாங்க. அஸ்தமனமாக பிறகு சாப்பிட மாட்டாங்க. பட்டு சித்தர்களுடைய சயின்ஸ் படி அந்த ஈவினிங் டைமில் பிஃபோர் 6 சாப்பிட்றது தப்பு. அவங்க ஒரு கான்செப்டில் பண்ணுறாங்க. சூரியன் அஸ்தமனமான பிறகு வந்து நாங்கள் சாப்பிட மாட்டோம், ஏன்னா சாப்பாடில் என்ன இருக்குன்னு தெரியாது, நாங்கள் அவ்வளோ ஜீவகாரணியம் கொண்டவர்கள் அப்படின்னு ஒரு கான்செப்ட் கொண்டு வராங்க. தப்பு கிடையாது. பட் வந்து பிஃபோர் சன்செட், அதாவது தட் மீன்ஸ் ஒரு 4:30 to 6, 5 to 6 அந்த டைமில் கண்டிப்பாக சாப்பிடக்கூடாது. அது மாதிரி சாப்பிட்டா என்ன ஆகும்னா, என்னென்னு கண்டுபிடிக்க முடியாத, டயக்னோஸ் பண்ண முடியாத வியாதிகள் வரும். என்னென்னையும் கண்டுபிடிக்க முடியாது. நீங்கள் என்ன டயக்னோசிங் சென்டர் போனாலும், என்ன டயக்னோசிங் இன்ஸ்ட்ருமெண்ட்டு எக்யூப்மெண்ட் வச்சு கண்டுபிடிச்சாலும் கண்டே பிடிக்க முடியாத வியாதிகள் வரும். அதனால் வந்து அந்த ஈவினிங் வந்து 5 to 6 அந்த மாதிரி டைமில் சாப்பிடக்கூடாது. ஆஃப்டர் சன்செட், சூரியன் அஸ்தமனமான பிறகு சாப்பிடலாம். அப்போ தான் நமக்கு பர்மிஷன் கிடைக்குது இறை சட்டத்தின் படி. அப்போ 6 to 7, 7 அது லேட்டாக போச்சுன்னா 8 அதுக்குள்ளே சாப்பிட்ருங்க. சாப்பிட்டு முடிச்சு 9க்கெல்லாம் பெட்டில் இருக்கணும். சாப்பாட்டுக்கும் தூக்கத்துக்கும் மத்தியில் 1 மணி நேரம் கேப்பாவது இருக்கணும். மினிமம் 2 ஹவர்ஸ் இருக்கலாம், மிச்சமாக இருக்கலாம், அது வேறு. பட் மினிமம் 1 ஹவராவது இருக்கணும். நீங்கள் சாப்பிட்டு டின்னர் முடிக்கிற டைம், நீங்கள் பெட்டுக்கு போகிற டைம் 1 மணி நேரம் கேப் இருக்கணும். அது 2 ஹவர்ஸாக இருந்தால் பெஸ்ட்டு. பட் இது எல்லாருக்குமே பொருள்னு சொல்ல முடியாது. அது அவங்களுடைய தொழிலுக்கு தகுந்த மாதிரி, சூழ்நிலைக்கு தகுந்த மாதிரி பர்சன் டு பர்சன் வேரி ஆகும். பட் முடிஞ்ச வரைக்கும் நைட்டில் அந்த 7 o'clockலாம் சாப்பிட்டுட்டு, அல்லது 8க்குள்ளே சாப்பிட்டு ஒரு 1 ஹவர் கேப் விட்டு 9க்கெல்லாம் பெட்டில் படுத்தணும். தூக்கம் வருது வரல அது வேறு சமாச்சாரம். தூக்கம் வருது வரல வேறு சமாச்சாரம். நீங்கள் கரெக்டாக நம்ம சொல்ல கரெக்டாக ஃபாலோ பண்ணுங்க. தூக்கம் வரும், வர வச்சுருவோம் நேச்சராக. தூக்க மாத்திரை போட்டு இல்லை, தூக்க மாத்திரை போட்டு வர தூக்கத்தை பற்றி நான் பேசலை. இப்போ அதுக்கு சப்ஜெக்டே வேண்டாம். நமக்கு இயற்கையாக நேச்சுரலாக கடவுள் கொடுத்த மாதிரி அந்த இயற்கையான தூக்கத்தை வந்து நம்ம தூங்க வைக்க முடியும், தூங்கலாம். அதனால் நிறைய நோய்கள் போகும், நிறைய நோய்கள் போகும். உறவுகள் நல்லா வரும். என்ன சார் மொட்டை தலைக்கும் முழங்காலுக்கு முடிச்சு போடுறீங்கன்னு சொல்லாதீங்க. மொட்டை தலைக்கும் முழங்காலுக்கு முடிச்சு போடலாம். மொட்டை தலைக்கும் முழங்காலுக்கு ஒரு டிஸ்டன்ஸ் இருக்குன்னு சொல்லி கேப் சொல்லி கரெக்டாக போட முடியும். நான் இன் ஃபியூச்சர் கோர்ஸில் அதான் முடிச்சு போட்டு காட்டுறேன் உங்களுக்கு.
இதுக்கும் அதுக்கும் எவ்வளோ தூரம் இருக்கும், எப்படி முடிச்சு போடுறது. அதனால் வாழ்க்கையில் சுகமான உறவுகள் வேணும்னாலும் சரி, ஃபைனான்சியலாக வந்து கடன் இருக்கக்கூடாது, ஹாப்பியாக வாழணும், நினச்ச மாதிரி செலவு பண்ணணும் அப்படின்னாலும், நோய்கள் இல்லாமல் ஆரோக்கியமாக வாழணும் அப்படின்னாலும், கண்டிப்பாக தயவு செஞ்சு நைட்டில் சீக்கிரம் படுங்க, காலையில் சீக்கிரம் எழுங்க. அதில் அவ்வளோ விஷயம் இருக்குது. இந்த நைட்டில் ஏன் சீக்கிரம் படுக்கணுன்றதை பற்றி எடுத்தாலே 1 இயர் கிளாஸ் ஓடும். ஒரு நாளைக்கு 1.5 மணி நேரம் எடுத்தோம்னா 1 இயர் கிளாஸ் ஓடும். ஏன் வந்து காலையிலலாம் லேட்டாக வராங்க, நைட் ஏதோ காலையில் லேட்டாக படுக்கிறாங்க, காலைல எழ முடியல, காலைல எழ அப்படியே லேட் ஆச்சு, 5 ஆச்சு, 5:15 ஆச்சு, டிவைன் சாங் 5 மணிக்கு போடுவாங்க, 5:15 ஆச்சு, இப்போ 5:30 வரைக்கும் வந்துடுச்சு. கேட்டால் சார் வந்து இன்னும் அசம்பிள் ஆகலை சார், வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க, அதுக்காக கொஞ்சம் வெயிட் பண்ண வேண்டியதாக இருக்குது சார். நாலுலேருந்து ஒரே ஒருத்தர் இருந்தால் கூட 5 மணிக்கு டிவைன் சாங் போட்டுருங்க, ஆரம்பிச்சுடுங்க அப்படி சொல்லிட்டு. முடிஞ்ச வரைக்கும் நானும் குயிக்காக சீக்கிரம் வர பார்க்குறேன், சீக்கிரம் வந்துடுறேன். கேஸ் வரலனாலும் ஆசிரியர் சார் யாரும் அதை மற்ற சகோதர சகோதரி யார் கிளாஸ் எடுத்தாலும் கிளாஸ் எடுக்கிறது கரெக்டாக 5 மணிக்கு டிவைன் சாங் 5 மணிக்கு முடிச்ச உடனே வர பிக்கப் நம்ம தான் மாற்றிக்கணும். இந்த ஃபாரின் பீப்புளெலாம் வந்து இப்போ யூரோப்பியன் பீப்புள் ஸ்டேட்ஸில் எல்லாமே வந்து டைமிங் மெயின்டைன் பண்ணுவாங்க. ஃபாரினில் நம்மளை விட நம்ம இந்தியன் டைமிங் சிஸ்டம்னு சொல்லுவாங்க, அது ரொம்ப கேவலமானது. நம்ம என்ன சொல்கிறோமோ சொல்கிறதுக்கும் நடக்கிறதுக்கும் சம்மந்தமே இருக்காது, சொல்கிறதுக்கும் நடக்கிறதுக்கும் சம்மந்தமே கிடையாது. நம்ம இந்தியன் டைம் அப்படி நம்ம அப்படியே வாழ்ந்துட்டோம், பார்ன் அண்ட் பிராட் அப்படியே வாழ்ந்துட்டோம். பட் ஃபாரின்லேருந்து நம்ம கற்றுக்க நல்ல விஷயம் அது. டைம் மேனேஜ்மெண்ட் கரெக்டாக பண்ணுவாங்க, கரெக்டாக டைமில் டைம் இந்த டைமில் கரெக்டாக மேனேஜ் பண்ணுவாங்க. அது நான் இந்த எக்ஸ்பர்ட் ப்ரொசீடிங்ஸ் எல்லாம் பண்ணும்போது, எக்ஸ்பர்ட் பிஸ்னஸில் மீட்டிங்ஸ் எல்லாம் போகும்போது பார்த்தா அக்யூரேட்டாக அந்த டைம் கரெக்டாக மெயின்டைன் பண்ணுறாங்க. உண்மையிலே அது பெரிய ஆச்சரியமான விஷயம். நம்ம ஆளுங்க லேட்டாக போவாங்க, 4 மணிக்கு அப்பாயின்மெண்ட்னா 5 மணிக்கு போவாங்க. கேட்டால் அதுக்கு டிராஃபிக் ஜாம் சார், அந்த ரீசன் இந்த ரீசன், நம்மகிட்ட ரீசன் நிறையா இருக்கும். பட் அங்கே கரெக்டாக 4 மணி கரெக்டாக உட்காடுறான். 4 மணிக்கு வரலையே அப்பாயின்மெண்ட் கேன்சல் அடுத்த அப்பாயின்மெண்ட் போயிடுறான். நல்ல சிஸ்டம். ஃபாரினர்ஸ் கிட்டே இருந்து நம்ம கற்றுக்க வேண்டிய நல்ல விஷயங்கள்ல இது ஒன்று. ஆனால் நம்ம ஆளுங்க இதை விட்டுட்டு அவங்ககிட்ட எதை கற்றுக்கிட்டா நாம் குடிச்சதாக போவோமோ, வீணாக போவோமோ, விளங்காத போவோமோ, அதையெல்லாம் கரெக்டாக பர்ஃபெக்டாக பண்ணு தப்பையெல்லாம் பண்ணிட்டுருக்கோம். நல்ல விஷயம் டைம் பங்க்சுவாலிட்டி கற்றுக்கிறது இல்லை தான் பண்ணிட்டுருக்கோம். ஸோ நாம் இதுமாரி கற்றுக்குவோம், டைம் மேனேஜ் பண்ணுவோம், நைட்டில் சீக்கிரம் படுங்க, காலையில் சீக்கிரம் எழும். சரியா? அப்புறம் வேறு சில விஷயங்களும் நேற்று நிறைய போஸ்டிங்ஸ் எல்லாம் போட்டிருக்கீங்க. அப்போ அது சின்ன சின்ன கிளாரிஃபிகேஷன் கொடுக்கணும். ஏன் சின்ன சின்ன கிளாரிஃபிகேஷன் கொடுக்கணும் அப்படின்னா, அந்த கர்மயானஜிகளுக்கு வந்து நீங்களாம் தரவும் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறதுக்காக. தொடர்ந்து இங்கே யாரும் குரு சிறுகள் கிடையாது, எல்லாமே குருக்களாக மாறணும். அப்போ நீங்கள் நம்ம சொல்லிக் கொடுக்குறது எல்லாமே ஆசிரியர்களுக்கான பயிற்சி மாதிரி தான் எடுத்துக்கணும். மற்ற முறைகளில் சீடர்களை ஃபாலோ பண்ணுறவங்க ஃபாலோவர்ஸ்னு இருப்பாங்க, ஆசிரியர் லெவல் 1, ஆசிரியர் லெவல் 2, ஆசிரியர் லெவல் 3ன்னு இருக்கும் இல்லையா, மற்ற முறைகள் தான் வரும். பட் கர்மயானஜிகளுக்கு எல்லாருமே ஆசிரியர்கள் தான், எல்லாருமே டீச்சர்ஸ் தான், எல்லாருமே ஒரே ரேங்க் தான். சார் இப்போ நீங்கள் மற்றவங்களுக்கு சொல்கிற மாதிரி அப்போ வந்து கர்மயானஜி ஃபாலோவர்ஸ் எல்லாருமே டீச்சர்ஸ், எல்லாமே குருமார்கள் தான். ஆண் குருமார்களும் சரி, பெண் குருக்களும் சரி, எல்லாருமே. பட் அது நீங்கள் மற்றவங்களுக்கு சொல்கிற அளவுக்கு நீங்கள் கெப்பாசிட்டி வைக்கணும். அதை உங்களுக்கு ஃபைன் டியூன் பண்ணுறதுக்காக சில விஷயங்கள் நான் சொல்கிறேன். ஓகே, இந்த அலோபதி ஹாஸ்பிட்டல்ஸில் என்னென்ன மாதிரிலாம் நடக்குதுன்னு பற்றி நேற்று ஏதோ ஒரு ஃபால்ட் மெசேஜ் வந்தது. அது தருமபுரிலேருந்து கலா மேடம் போட்டிருக்காங்க. என்ன சார் இப்படியெல்லாம் அநியாயமாக இருக்குது, இதெல்லாம் நான் வந்து எதிர்பார்க்கவே இல்லையே, இப்படிலாம் நடக்குதா அப்படின்னா. இப்படி தான் நடக்குது. இப்போ நாம் என்ன பண்ணோம், அவங்கள தான் திட்ட முடியாது, அவங்க சனி பகவானோட ஏஜென்ட்டுங்க, அது யார்கிட்ட எப்படி கனெக்ஷன் பண்ணுறதுக்காக வராங்க, அது நம்ம குறை சொல்ல முடியாதுங்க. நம்ம தான் போகாமல் பார்த்துக்கணும். நாம் வந்து அங்கே போகிற அளவுக்கு நம்ம வந்து டெவலப் பண்ணி நம்ம பக்காவாக டெவலப் ஆகி நம்ம பேஷண்ட்டாக போயிட்டு நாம் படுத்துக்கிட்டு பணத்தையும் கொடுத்துட்டு என் உடம்பு அறுத்துக்கொண்டு போய் படுத்துக்கிறோம். பாருங்கள், உடம்பு அறுக்கிறதுக்கு எப்படி பண்ணுறோம், பணத்தையும் தாங்க பிடிங்க 5 lakhs, என் உடம்பு அறுத்து தரலுங்க அப்படின்னு சொல்லிட்டு. இதே மாதிரி ஒரு கேவலமான ஜென்மம் உலகத்தே யாருமே கிடையாது. நம்ம உடம்பு நாம் அறுத்துக்கிறதுக்கு, நம்ம உடம்பு நாம் அறுத்துக்கு கஷ்டப்படுறதுக்கு ஒன் சர்ஜரின்னு கையை வச்சிங்கன்னா பழைய உடம்பு கிடையாது, பழைய ஹெல்த் கிடையாது. சேலஞ்ச் பண்ணி சொல்லலாம். நீங்கள் எந்த சர்ஜரியாக இருந்தாலும் சரி சேலஞ்ச் பண்ணி சொல்லலாம். நீங்கள் சர்ஜரின்னு உடம்புல கையை வச்சிட்டீங்க, பழைய ஆரோக்கியம் போனது தான். நீங்கள் என்ன தான் தலைகள் நின்னா கூட, என்ன தான் வித்தை பண்ணாலும் பழைய ஆரோக்கியம் வராது. உப்புக்கு சப்பானிக்கு அப்படி காப்படும் தள்ளிட்டு போகலாம், அப்படியே மேக்கப் பண்ணலாம், நகத்தலாம், மொழிய பழைய ஆரோக்கியம் கிடையாது. ஆனால் நம்ம தான் லட்சக்கணக்கில் பணத்தையும் கொடுத்துட்டு ஹாஸ்பிட்டல் போய் என் உடம்பு அறுத்துக்கப்பா அப்படின்னு சொல்லிட்டு அவன் அறுத்து தள்ளி முடித்த பிறகு திரும்பவும் வந்து அந்த போஸ்ட் ஆப்ரேட்டிவ் சிம்டம்ஸ், போஸ்ட் ஆப்ரேட்டிவ் ப்ராப்ளம்ஸ், இந்த போஸ்ட் ஆப்ரேட்டிவ் ப்ராப்ளம்ஸ் நிறைய வரும். அது அப்படியே நோயாளியாக வாழ்ந்து 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 ஒரு வழியாக போய் சேரும். திருப்பி அடுத்த திருப்பி கொடவும், இப்படி கமா போட்டு அப்படி தொடர்ந்து போய்க்கிறோம். ஸோ ஆஸ்பத்திரிக்கு போகாத இருக்கிற மாதிரி வச்சுக்கிறது தான் நம்மளுடைய வேலை. நம்ம அவங்கள குறை சொல்லி ஆக போகிறது ஒன்றும் இல்லை.
நீ இப்படி பண்ணுற அப்படி பண்ணுற அப்படி பண்ணுற இப்படி எப்படியா பண்ணிட்டு போட்டு நாம ஏன் போகணும்? நம்ம போகிற மாதிரி சில இன்டர்நேஷ்னல் லெவலில் நிழலொழுக்க தாதாக்கள் மாஃபியாக்கள் பண்ணிட்டு இருக்காங்க. பட் அவங்க வரையில விடாமல் நாம எந்த அளவுக்கு உஷாராக இருந்துக்கணுன்றதான் நம்ம சொல்கிறோம். ஸோ கர்மாலஜிங்களும் அந்த மாதிரி நிறைய விஷயங்கள் சொல்கிறோம், ஃபாலோ பண்ணுங்கள். ஆஸ்பத்திரிக்கு ஒரு நாள் போகாதீங்க, ஹாஸ்பிட்டலுக்கு ஒரு நாளைக்கு போகாதீங்க. எங்கிட்ட கூட வரக்கூடாது. கன்சல்டேஷன் கொடுங்க டாக்டர், எனக்கு ட்ரீட்மெண்ட் கொடுங்க டாக்டர், மருந்து கொடுங்க டாக்டர் கேட்காத அளவுக்கு வாங்கன்னு சொல்கிறேன் நான். நீங்கள் அதை பற்றி விட்டுடுங்க. சித்தா ஆயுர்வேதாவில் கூட மற்ற சித்தர் கூட இந்த மாதிரி டாக்டர்ஸ் கிட்ட கூட டாக்டர் சரி எனக்கு உடம்பு சரியில்லை, இந்த பிரச்சனை எனக்கு மருந்து கொடுங்க சரி பண்ணு கேட்காத அளவுக்கு நீங்கள் வாங்க அப்படின்னு சொல்கிறேன். உலகத்தில் வேறு எந்த டாக்டரும் இப்படி சொல்ல மாட்டாங்க. டாக்டர் இல்லைங்க தவிர உலகத்தில் எந்த டாக்டரும் எங்ககிட்ட வராதிங்க, வராத மாதிரி நீங்கள் வாடுங்கன்னு சொல்லவே மாட்டாங்க. சேலஞ்ச் பண்ணி சொல்லுங்க. நான் ஒன்று தான் சொல்கிறேன். அதனால் தயவு செஞ்சு டாக்டர்கிட்ட போகாத மாதிரி பார்த்துக்கோங்க. ஆனால் ப்ரிவென்ஷனுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுங்க. ப்ரிவென்ஷன் பண்ணுறதுக்கு டாக்டர்கிட்ட வரலாம். டாக்டர் இது வராமல் தடுக்கணும்னா என்ன பண்ணணும், இது வராமல் இருக்கிறதுக்கு என்ன பண்ணணும். எங்கிட்ட 3 விஷயத்துமே வரலாம். சார் லைஃப்பில் இந்த ப்ராப்ளம் வராமல் இருக்கிறதுக்கு எப்படி என்ன பண்ணணும் சார், ப்ரிவென்ஷன். லைஃப்பில் இந்த நோய் வராமல் வாழ்றது ஆரோக்கியமானதுக்கு என்ன பண்ணணும் சார், ப்ரிவென்ஷன். லைஃப்பில் இந்த மாதிரி உறவுகள்லாம் நல்லா இருக்கணும் சார், நல்ல உறவுகளாக அமையணும், இந்த மாதிரி ஏடாகுடமான உறவுகள்லாம் வரக்கூடாது, அதுக்கு என்ன பண்ணணும். இந்த மாதிரி கன்சல்டேஷனுக்கு வாங்க. எப்படி நோய்கள் வராமல் இருக்கிறதுக்கு என்ன டாக்டர் பண்ணணும், நான் ஆரோக்கியமாக இருக்கணும் அதுக்கு என்ன டாக்டர் பண்ணணும், அதுக்கு வாங்க. லைஃப்பில் கடன் பிரச்சனைலாம் இருக்கக்கூடாது டாக்டர். கடனை 10 பைசா யாருக்கும் பாக்கி தர வேண்டிய கட்டாயம் இருக்கக்கூடாது. கடன் இருக்கக்கூடாது, எந்த கடன்காரனுக்கும் பயப்படக்கூடாது, ஒழியக்கூடாது, யாருக்கிட்டையும் கை கட்டி பதில் சொல்லக்கூடாது. அப்படி இருக்கணும் டாக்டர். அதுக்கு என்ன பண்ணணும், அதுக்கு வாங்க, கன்சல்டிங் வாங்க. நல்ல உறவுகள் வாங்கணும் டாக்டர். ஏடாகுடமாக இப்படியெல்லாம் இருக்குது, இந்த உறவுகள்லாம் நல்லா செட் ஆகிட்டு நல்ல ஆரோக்கியமான உறவுகள், சந்தோஷமான உறவுகளை சந்தோஷமாக அதுக்கு என்ன டாக்டர் பண்ணணும். அதெல்லாம் ஏடாகுடமாக வராமல் இருக்கிறதுக்கு நான் என்ன பண்ணணும். ஏடாகுடமான உறவுகள்லாம் என் உயிரை வாங்காமல் இருக்கிறதுக்கு, என்னை கஷ்டப்படுத்தாமல் இருக்கிறதுக்கு, என்னை இம்சை பண்ணாமல் இருக்கிறதுக்கு நான் என்ன டாக்டர் பண்ணணும், அது கேளுங்க. பட் வந்த பிறகு கேட்குறது செகண்டரி. ப்ரிவென்ஷன் இஸ் பெட்டர் தேன் க்யூர்னு சொல்லுவாங்க ஒரு பழமொழி. ப்ரிவென்ஷன் இஸ் பெட்டர் தேன் க்யூர். கர்மா எனர்ஜி ஹீலிங் மேக்ஸ் இட் ஷோர். திரும்ப சொல்கிறேன், ப்ரிவென்ஷன் இஸ் பெட்டர் தேன் க்யூர். கர்மா எனர்ஜி ஹீலிங் மேக்ஸ் இட் ஷோர். புரிஞ்சுக்கோங்க, மைண்டை வச்சுக்கோங்க. ஸோ அதனால் அவங்க குறை சொல்லி தப்பு இல்லை. நம்ம தான் நம்ம கண்டிஷன்ஸை வச்சுக்கணும். ஃபர்ஸ்ட் கண்டிஷன், காலைல இழப்பாதுங்க, நைட்டில் சீக்கிரம் படுக்கப்பாரு. இதில் நிறைய விஷயங்கள் அடுத்தது சொல்லுவோம். அடுத்தது கடவுள் மறுப்பாளர்களுக்கு ஒரு ஆப்பிரிக்கன் வீடியோ ஒன்று போட்டிருந்தீங்க. அது குழந்தைய போட்டிருந்தாங்க. அந்த குழந்தைங்க பேசிக்கிறது கடைசியில் உனக்கு மூளை இல்லைன்ற மாதிரி, வெளில பார்க்கும்போது மூளை இல்லை அப்படின்ற மாதிரி, மூளை இல்லைன்ற மாதிரி காமெடியாக போட்டிருக்காங்க. பட் கடவுளை நேரில் பார்க்க முடியும், உணர முடியும். அவர் உணரப்படக்கூடியவர். நம்ம எல்லாரும் பார்க்குற மாதிரி ஃபோட்டோ வச்சுருக்கிறோம், சிலைகளை வச்சுருக்கிறோம், மற்ற உருவ வழிபாடுகள்லாம் பண்ணிட்டுருக்கோம். அது சொல்லுவேன் அடிக்கடி 3kg LKGன்னு சொல்லியிருக்கேன் நான். கடவுள் உணரப்படக்கூடியவர். யூ ஷுட் பி ரியலைஸ்டு. நீங்கள் அது அவர் கடவுள் ஆணும் கிடையாது பெண்ணும் கிடையாது, அது வேறு சப்ஜெக்ட். ஆணும் கிடையாது பெண்ணும் கிடையாது. ஆணும் கிடையாது பெண்ணும் கிடையாதுன்னும் போது எப்படி கும்பிட்றது? அல்லாஹ் சொன்னார் அப்படின்னா வரும். ஆண் பால் தான் சொல்லுவாங்க. ஏதோ ஒன்று சொல்லணும் இல்லை, ஏதோ ஒரு ஆண் பால்லே பெண் பால் ஏதோ ஒன்று சொல்லி தான் ஆகணும். இறைவன் சொன்னார் அப்படின்னு ஏதோ ஒரு பால், ஆண் பாலோ பெண் பாலோ ஜென்ரலில் ஏதோ ஒன்று சொல்லி தான் ஆகணும். ஆனால் கடவுள் ஆணும் இல்லை பெண்ணும் இல்லை. அது ஹையஸ்ட் சப்ஜெக்ட். அது டிகிரி சப்ஜெக்ட் அல்ல பிஜி சப்ஜெக்ட் வச்சு. ஓகே, பின்னாடி பார்ப்போம். அதனால் கடவுள் உணரப்படக்கூடிய, அதை புரிஞ்சுக்கோங்க. அதான் தட் இஸ் மெயின் கான்செப்ட். நம்ம அது புரிஞ்சிக்க வேண்டி. அடுத்தது புவனேஸ்வரி சார் அவங்க சன் ஏதோ சினிமாவுக்கு போனார், மிஸ் ஆகிட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு ஏதோ ஃபோன் பண்ணியிருந்தாங்க போல. சரி ஹீலிங் கொடுத்தோம், ஒரு 1/2 hour கிடச்சிட்டாரு அப்படின்னா. அப்போது ஒரு சன் மிஸ் ஆகிட்டாரு, தகவல் இங்கே வருது, சொன்னாங்க என்கிட்ட இந்த மாதிரி விஷயம் சார் அப்படின்னாங்க. சரி ஹீலிங் கொடுத்தோன்னா அந்த எனர்ஜி போயிட்டு அது கரெக்டாக லிங்க் பண்ணி சன்னை கண்டுபிடிச்சிட்டாங்க. கர்மா எனர்ஜி ஹீலிங் ஃபாலோவர்ஸுக்கு நான் சொல்ல வர்றது என்னென்னா, டாக்டர்கிட்ட வரணும், நீங்கள் என்ன பண்ணணும்னு சொல்லி கேட்கணுன்றதே கிடையாது. நீங்கள் என்ன பண்ணணும்னா, கையில் கிறிஸ்டல் இருந்ததுன்னா கையில் கிறிஸ்டல் நினச்சி என்ன ப்ராப்ளமாக இருந்தாலும் சரி, நீங்கள் இறைவா எனக்கு இது வழிகாட்டு, என் குழந்தைய கண்டுபிடிக்கிறதுக்கு எனக்கு வழிகாட்டுன்னு சொல்லி கிறிஸ்டல் கேட்டு கரெக்டாக வழிகாட்டிடும். நீங்கள் ஆஃபீஸுக்கு சொல்லி சார் எனக்கு சொல்லி ஹீலிங் கொடுத்தோம், தப்பு இல்லை, அதை பற்றி தப்பு இல்லை. பட் அது கூட தேவையில்லைன்னு சொல்ல வரேன். நான் சொல்ல வர கருத்து என்னென்னா, நீங்கள் ஆசிரியர் சார் சொல்லி அவர் எனக்கு சொல்லி நான் ஹீலிங் கொடுத்து குழந்தை கிடைக்கணும்னு அவசியமே கிடையாது. கையில் கிறிஸ்டல் எடுத்துகிட்டு, கிறிஸ்டல் இறைவா
நீங்கள் இறைவனும் கிறிஸ்தவனும் ஒன்று தான், ரெண்டும் ஒன்று தான். நீங்கள் கிறிஸ்தவன் சொல்லலாம், இறைவன் சொல்லலாம், எப்படி வேணும்னு சொல்லலாம். ரெண்டும் ஒன்று, போத் ஆர் சேம். ஒரே வார்த்தை, இன்னொரு வார்த்தை, ரெண்டுக்கும் என்ன வித்தியாசம்னா ஒன்றுமே இல்லை, ஒரே மீனிங் தான். இறைவானாலும் சரி, கிறிஸ்தவனாலும் சரி, நீங்கள் எப்படி வேணாலும் சொல்லலாம். கையில் கிறிஸ்தவ வச்சுட்டு இறைவான்னு சொன்னாலே போதும், இல்லை கிறிஸ்தவன் சொன்னாலும் போதும், வேறு எதுவுமே தேவையில்லை. என் மகன் இந்த மாதிரி படத்துக்கு போயிருக்கா, அப்படி வரல, எங்களாம் ஒரே டென்ஷனாக எமோஷனாக இருக்குது, நல்லபடியாக மீட்டு கொடுங்க, அவ்வளோதான், ஓவர். அது ஒரு தடவை சொல்லிட்டிங்கன்னா அது கரெக்டாக எக்ஸிக்யூட் பண்ணி என்ன உண்டோ பண்ணி கொடுத்துரும், அது பண்ணி கொடுத்துரும். ஸோ டாக்டர்கிட்ட தான் வரணும், கேட்கணும் இல்லை. கர்மானஜி ஹீலிங் ஃபாலோவர்ஸ் வந்து இந்த மாதிரி சீக்ரெட்ஸாக புரிஞ்சுக்கோங்க. கிறிஸ்தல் கையில் இருந்தால் போதும், அது நீங்கள் ஒன்று சொல்லிட்டிங்கன்னா போதும். மற்ற முறைகளுக்கும் இதுக்கும் ஏன் கிறிஸ்தலுக்கும் என்ன வித்தியாசம்னா, இப்போது ஃபார் எக்ஸாம்பிள் மற்ற மற்ற முறைகளோட ஃப்ரீக்வன்சி ரெப்புடேஷன் அதிகமாக இருக்கும். ரெப்புடேஷன் அதிகமாக இருக்கும். 100 தடவை சொல்லு, 1000 தடவை சொல்லு. ஈவன் மந்திரங்களே எடுத்துக்கோங்க பாருங்கள். ஈவன் இஸ்லாத்தில் கூட சில மந்திரங்கள்லாம் ஜெபிக்கிறாங்க. அந்த நெக்கா மதியானா போயிட்டு வந்தவங்க அந்த மாலை ஒன்று வச்சுக்கிட்டு சில அவங்களுடைய அந்த அரேபிய சில குரான் வசனங்கள் அந்த மாதிரி சில விஷயங்கள்லாம் பண்ணுவோம். அவங்க கூட அந்த ஜெபிப்பாங்க, நான் பார்த்துருக்கேன். அவங்க கூட ஜெயிப்பாங்க. இந்துஸில் எல்லாமே ஜெயிப்பாங்க. மந்திரம் சொல்லி இத்தனை தடவைன்னு சொல்லிட்டு அது கரெக்டாக 1 2 3 போட்டு 108 தடவை அது கவுண்டிங்காக நம்பர் சொன்னால் டைவர்ஷன் ஆகிடுங்க. அந்த மாடையை வந்து தட்டி அப்படி தட்டி ஒன்று ஒன்றா தட்டி 108 முடியும். அந்த சைக்கிள் முடியுமோ 108 முடியும். அந்த மாதிரி 108 தடவை பண்ணணும், 1008 தடவை பண்ணணும். கோடி அர்ச்சனை, லட்ச அர்ச்சனை எல்லாம் கோயிலில் நடக்கும். இப்போ அது என்னென்னா நம்மளுடைய டிமாண்ட் வந்து அதை வந்து எம்ஃபசைஸ் பண்ணேன், அது வந்து இன்னும் கொஞ்சம் ஸ்ட்ராங் பண்ணேன், ஸ்ட்ரெங்தன் பண்ணேன். பட் கிறிஸ்தவரை பொறுத்த வரைக்கும் என்ன அப்படின்னா, நீங்கள் ஒரு தடவை சொன்னாலே போதும், பிடிச்சிக்கும். நீங்கள் திருப்பி திருப்பி அதுக்கிட்ட சொல்லணும், இல்லை இது பண்ணு இது பண்ணு. அது நம்ம தேவைக்காக நம்ம சொல்கிறோம். ஏங்க ஒரு விஷயத்த ஒருத்தர்கிட்ட நடக்கும்னா ஒரு பொண்ணு, சார் கொஞ்சம் கொஞ்சம் பார்த்து பண்ணி கொடுங்க சார். ஓகே. ஒரு நாள் கழிச்சு, சார் கொஞ்சம் அந்த மேட்ரு ஒன்று சொன்னால் கொஞ்சம் பாருங்கள் சார். ஓகே, அப்படியா, சரி. ஒரு 10 நாள் கழிச்சு, சார் என்னன்னு பார்த்தீங்களா, கொஞ்சம் சொன்னால் கொஞ்சம் கவனிங்க சார். அப்படின்னு வந்து நம்ம வந்து ரொட்டீன் லைஃப்பில் நாம் அது மாதிரி சொல்லுவோம், ப்ரெஷர் கொடுப்போம் இல்லையா. அது தப்பு இல்லை. அது நம்ம அதுக்காக ரிமைண்ட் பண்ணுற மாதிரி, அப்பப்போ ரிமைண்ட் பண்ணுற மாதிரி, சார் கொஞ்சம் பார்த்து முடிச்சு கொடுங்க சார், பார்த்து சொல்லுங்க சார், அப்பப்போ ரிமைண்ட் கொடுக்குற மாதிரி. பட் கிறிஸ்தவர்கிட்ட அப்படி இல்லைங்க. ஒன்ஸ் ஒரு தடவை சொல்லிட்டு பிடிச்சிக்க மாட்டோம். அதை நம்ம திருப்திக்காக நம்ம ஏன்னா அப்படி வந்துட்டோம், அதை பழகிட்டோம். அதனால் நமக்கு எப்போ டைம் கிடைக்குதோ, எப்போல்லாம் ஒரு மைண்டை வந்து ஒரு கேட்கணும்னு தோணுதோ, எப்போல்லாம் மைண்டில் வந்து நமக்கு ஒரு டிமாண்ட் வைக்கணும்னு தோணுதோ அப்போல்லாம் கேட்கலாம், தப்பு கிடையாது. பட் கிறிஸ்தவ பொறுத்த வரைக்கும் நீங்கள் ஒரு தடவை சொன்னீங்கன்னா 1 கோடி தடவை சொன்ன மாதிரி, 1,00,000 தடவை சொன்ன மாதிரி திருப்பி திருப்பி சொல்லணும் கிடையாது. திருப்பி திருப்பி சொன்னால் நம்ம பர்சனல் லைஃப்பில் பாருங்கள், திருப்பி சொன்னால் அவங்களே சலிச்சுக்குவாங்க. அதான் சொல்லிட்டீங்களே, நான் பார்த்துக்குறேங்க விடுங்க அப்படின்னுவாங்க சில பேர். ஷார்ட் டெம்பர் பீப்புள் என்ன பண்ணுவாங்க, தான் சொல்லிட்டீங்களா அவ்வளோதான், அதுக்கு போய் என்ன இருக்குது, நான் பார்த்துக்குறேங்க அப்படின்னு சொல்லுவாங்க. மூஞ்சி வச்ச மாதிரி கூட சில பேர் சொல்லுவாங்க, ஷார்ட் டெம்பர் பீப்புள். என்ன மாதிரி பொறுமையாக இருக்கிறவங்க கேட்டுக்குவாங்க. சில பேர் அப்படிலாம் சொல்ல மாட்டேன், அதான் சொல்லிட்டீங்களே திருப்பி திருப்பி என்ன அதே திருப்பி சொல்லிட்டுருக்கீங்க அப்படின்னுவாங்க. நான் கேட்டுக்குவேன், அப்படியா அப்படியா, சரி பார்ப்போம் செய்வோம், பார்ப்போம் செய்வோம். எத்தனை வருஷம் நான் கேட்டுக்கோம், அதை எக்ஸிக்யூட் பண்ணுவோம். சில பேர் அப்படி சொல்லியிருக்கேன், நானும் பார்த்துருக்கேன். சில பேர் அப்படிலாம் சொல்லக்கூடாது. ஏதோ அவங்க ஆதங்கத்துக்கு, அவங்க பிரச்சனைக்கு அவங்களோட சொல்யூஷன் வந்து அவங்க கேட்குறாங்க. அவங்க லெவலில் நம்ம பார்க்கணும். என்றைக்குமே யாரையுமே நீங்கள் வந்து வாழ்க்கையில் நம்ம லெவல்லேருந்து பார்க்காதீங்க. அவங்க லெவலில் நாம் இருந்தால் என்ன பண்ணுவோம்னு கொஞ்சம் யோசனை பண்ணி பார்த்தீங்கன்னா நம்மளுடைய ரியாக்ஷனை கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கும். இதெல்லாம் கர்மயோகிகளும் நம்ம ஃபாலோ பண்ண வேண்டிய விஷயம். இதெல்லாம் எந்த கோயிலையும் சொல்லிக் கொடுக்குறது, எந்த சர்ச்சிலையும் சொல்லிக் கொடுக்குறது, எந்த மாதத்துலையும் சொல்லிக் கொடுக்குறது இல்லை. கோயிலுக்கு போய் விளக்கு போடு, அன்னதானம் பண்ணு, சாமி கும்பிடு, அவ்வளோதான். கோயிலுக்கு போய் மெழுகுவர்த்தி ஏற்று ப்ரே பண்ணிட்டு வந்துடு. மசூதிக்கு போ, 4 வேளை தொழுகை பண்ணு, 5 வேளை தொழுகை பண்ணு, முடிச்சுட்டு வந்துடு, அவ்வளோதான். இந்த பேசிக் கான்செப்ட்லாம் யாருக்கும் சொல்லலை. இது தெரியாமல் நீ எப்படி இறைவன் அடைய முடியும்? இந்த பேசிக் கான்செப்ட் தெரியாமல் எப்படி இறைவன் அடைய முடியும்? நம்ம எல்லாரும் அவன் தப்பு, இவன் தப்பு, அவன் தப்பு, இவன் தப்பு, அவன் தான் பண்ணிட்டான், இவன் தான் பண்ண கை காட்டிருக்கிறோம். பட் எப்பயுமே ஒரு ஸ்டேஜில் என்ன பண்ணுங்க, யாரையுமே அடுத்தவங்களை குறை சொல்கிறதுக்கு முன்னாடி நம்ம அந்த இடத்துல இருந்தால் என்ன பண்ணுவோம், நம்மளுடைய ரியாக்ஷன் எப்படி இருக்கும் அப்படி கொஞ்சம் திங்க் பண்ணி பாருங்க. நாம் அந்த இடத்துல இருந்தோம்னா, அந்த சூழ்நிலை இருந்தோம்னா நம்மளுடைய ரியாக்ஷன் எப்படி இருக்கும் அப்படி கொஞ்சம் திங்க் பண்ணாலே நம்மளுடைய ஆக்டிவிட்டி வந்து டோட்டலாக பெரும்பாலும் 90% மாறிடும். அக்ரெசிவாக தப்பான ரூட்டில் போக மாட்டோம், சரியான ரூட்டில் போகும். எப்பவுமே அதான் நீங்கள் மைண்டில் வச்சுக்கோங்க. சின்ன சின்ன விஷயம், சின்ன குழந்தைகளுக்கு சொல்லிக் கொடுங்க. அதை பற்றி எடுப்போம், கிளாஸ் எடுப்போம். சின்ன குழந்தைங்களுக்கு சொல்லிக் கொடுக்கறத பற்றி 10 மாதம் ஓட்டலாம் போல, அவ்வளோ சப்ஜெக்ட் இருக்குது. அதெல்லாம் தெரியாமல் சின்ன குழந்தையே தப்பு பண்ணுறோம். நாளைய தலைவர்கள் இன்றைய குடிமக்கள், என்ன பழமொழி சொல்லுவாங்களே ஏதோ, நாளைய தலைவர்கள் இன்றைய குழந்தைகள் அப்படி சொல்லுவாங்க இல்லையா. நாளைய தலைவர்கள் இன்றைய குழந்தைகள், நாளைய தலைவர்கள் இன்றைய குழந்தைகள். இன்றைய குழந்தைகளே வந்து விஷத்தை கொடுத்து கேடிங்களாகவும் ரவுடிங்களாகவும் ஃப்ராடுங்களாகவும் வளர்த்தா அது எப்படும் நாடு எப்படி இருக்கும்? ஒரு வழியாக தான் இருக்கும். இப்போ நான் பார்க்குற மாதிரி தான் இருக்கும் என்ன. அதனால் வந்து குழந்தைகளை பற்றி நாம் எடுப்போம்.
கிளாஸ் எடுத்து கொஞ்சம் பேசிக்கெல்லாம் முடிச்சுட்டு உங்கள் ப்ரோட்டோக்கால் கொடுத்துட்டு டியூட்டியில் இப்போ டீல் பண்ணுற விஷயத்தெல்லாம் உங்களுக்கு கற்றுக் கொடுத்துட்டோம்னா நீங்கள் ப்ரொசீட் பண்ண ஆரம்பிச்சுன்னா மத்தியில் மாதிரி இடைச்சர்கள் மாதிரி எல்லாம் சொல்லி கொடுத்தோம். ஸோ கிறிஸ்தவர்கிட்ட கிறிஸ்டல் யூசர்ஸு ஒரு தடவை சொன்னாலே போதும், 2 தடவை சொன்னாலே போதும், பிடிச்சிக்கும். திருப்பி திருப்பி சொல்லணும் கிடைக்கிறது இல்லை. அப்போ என்னுடைய குரு சொல்லும்போது என்ன சொல்லுவார், ஒரு கிறிஸ்டலில் ஒரு டிமாண்ட் மட்டும் சொல்லுங்கன்னு சொல்லுவார். ஒரு கிறிஸ்டலில் ஒரு டிமாண்ட் மட்டும் சொல்லுங்க அப்படின்னா எனக்கு என்னுடைய குரு சொல்லி கொடுத்தது. எல்லா குருமாருக்கும் அதான் சொல்லியிருக்காங்க. ஆனால் மக்கள் வந்து கிறிஸ்டலுக்கு செலவு பண்ணி ரொம்ப யோசனை பண்ணுவாங்க. வீணா சினிமாவுக்கு செலவு பண்ணுவாங்க, ஹாஸ்பிட்டலுக்கு போய் செலவு பண்ணுவாங்க, வெட்டியா ஃபாரின் டூர் அந்த டூர் இந்த டூர்னு செலவு பண்ணுவாங்க, நகை வாங்க செலவு பண்ணுவாங்க, அது நிற்குமான்னு சொல்ல முடியாது. சொத்து வாங்க செலவு பண்ணுவாங்க, அது நிற்குமான்னு சொல்ல முடியாது. என்ன மற்ற விஷயங்களும் செலவு பண்ணுவாங்க. ஆனால் வாழ்க்கைக்கு அடிப்படையான தேவையான உங்களை லைஃப் அடுத்த லெவலுக்கு கொண்டு போய் இறைவன் அடை செய்வதற்கு உதவக்கூடிய அந்த கிறிஸ்டலை வாங்குறதுக்கு ரொம்ப நேரங்களையும் யோசனை பண்ணுவாங்க. 1000 ரூபாய் யோசனை பண்ணுவாங்க, 10,000 ரூபாய் யோசனை பண்ணுவாங்க. அதுலேயும் வந்து பணம் இல்லாமல் வறுமையில் கஷ்டஇருக்கிறவங்க கூட கொஞ்சம் துணிஞ்சு வாங்கிடுறாங்க, கடனோட வாங்கியாவது வாங்கிடுறாங்க. ஆனால் பணம் இருக்கு பாருங்க, என்ன பணம் தெரியாமல் வச்சுக்கோங்க, அவங்க தான் ரொம்ப ரொம்ப யோசனை பண்ணுறாங்க கிறிஸ்டல் வாங்க. 10,000 ரூபாய் கிறிஸ்டல் வாங்கிக்கலாமா சார்? போதுமா சார்? அதே போதுமா சார்? ஒன்று போதுமா சார்? ஓகே. அது என்னன்னா மக்களுடைய மனப்பாங்க அது அப்படி இருக்குது. அது அவங்க கர்மா. அது நம்மளை சொல்லி தப்பு இல்லை, அவங்கள சொல்லி தப்பு இல்லை. அது கர்மா அப்படி தான் பண்ணும். அது ஏன்னா அதனால தான் இப்போ நான் என்ன பண்ணேன், சரி கடைவத்தில் மக்கள் நல்லதுக்கு செலவு பண்ண மாட்டாங்க, சரி அட்லீஸ்ட் 1 2ஆவது சொல்லுங்கள், 2 3ஆவது சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லியிருக்கேன். சார் அதிகபட்சம் 3. பட் குருமார்களை வந்து எனக்கு ஒரு கிறிஸ்டில் 1 தான் சொல்லுங்க. யார் 2 3 டிமாண்டுக்கு நான் 3 கிறிஸ்டில் யார் வாங்க போகிறாங்க? அது அம்சங்கிறவங்க வாங்குவாங்க, அது வேறு சமாச்சாரம். அந்த ரோனா இருக்கிறவங்க அந்த அம்சம் இருக்கிறவங்க அவங்க கேட்டு வாங்குவாங்க, அது வேறு சமாச்சாரம். பட் அந்த அம்சம் இல்லாதவங்க கேட்க மாட்டாங்க, சொன்னாலும் புரியாது அவங்களுக்கு. அதனால தான் நான் சொல்லுவேன் அதிகபட்சம் ஒரு 3 கூட வச்சுக்கோங்கன்னு சொல்லுவேன். இப்போது நீங்கள் என்ன பண்ணீங்க, ஒரு கிறிஸ்டலில் 1 வைக்கிறீங்க, 2 3 வைக்கிறீங்க. இப்போ ஒரு கேள்வி வரும், அதுக்காக தான் ஆன்சர் பண்ணுறேன். இப்போ 3 டிமாண்ட் நான் கிறிஸ்டலில் வச்சுருக்கேன் சார். இப்போ திடீர்னு ஒரு எமர்ஜென்சி சுச்சுவேஷன் வருது, அப்போ என்ன பண்ணுறது? அதுக்கு தான் இப்போ ஆன்சர் பண்ணுறேன். எமர்ஜென்சி சுச்சுவேஷன் இந்த மாதிரி ஏதாவது சுச்சுவேஷன், இந்த மாதிரி இப்போ தம்பி காணாத போயிட்டான், படத்துக்கு போனவன், என்னன்னு தெரியல, இல்லை வேறு ஏதோ ஒரு எமர்ஜென்சி சுச்சுவேஷன் வந்துச்சுன்னா நீங்கள் 1 வச்சுருக்கீங்க, 2 வச்சுருக்கீங்க, 3 வச்சுருக்கீங்க, கவலைப்பட தேவையில்லை. கடவுள் கருணை உள்ளவர், கடவுள் கருணை மிக மிக உள்ளவர். கிறிஸ்தவனை நினச்சிட்டு இறைவா எனக்கு இதுலேருந்து விடுபட்டு கொடு அப்படின்னு சொன்னாலே போதும், பண்ணி கொடுத்துருப்பார். சரியா? ஆனால் வந்து ஜஸ்ட் ஜென்ரலாக 1 வைக்கிறது தான் பெஸ்ட்டு. சரி சில பேர் 2 வைக்கிறாங்க, 3 வைக்கிறாங்க, ரைட் ஓகே, 3 வரைக்கும் வச்சுக்கலான்னு சொல்கிறோம். உன்னை கரெக்டாக நம்ம மக்கள் அது 3 பிடிச்சிக்கிறாங்க, ஓகே. அதுக்கு மேலே எக்ஸ்ட்ரா வைக்கலாமா சார் அப்படின்னா முடிஞ்ச வரைக்கும் வைக்க வேண்டாம். பட் இந்த மாதிரி ஒரு எமர்ஜென்சி சுச்சுவேஷனில் இந்த மாதிரி தேவைப்படுகின்ற ஒரு சூழ்நிலை, அப்போ போய் நீங்கள் வந்து நீங்கள் எனக்கு பேமெண்ட் பண்ணி நான் அதுக்கு சில எனர்ஜைஸ் பண்ணி ஆடி பாடி அது வந்து சேர்த்துக்குள்ள உங்கள் ப்ராப்ளம் ஒரு வழி ஆகிடும் இல்லையா? அந்த மாதிரி டைமில் ரிஸ்க் எடுக்காமல் நீங்கள் அந்த 3 டிமாண்ட் வச்சுருந்தா கூட கையில் எடுத்து இறைவா எனக்கு இந்த இதுலேருந்து எனக்கு வழிகாட்டி கொடுங்க நினைச்சாலே போதும், கேட்டாலே போதும், அது பண்ணிவிடும். நீங்கள் வந்து கிராமட்டிக்கலாக கரெக்டாக வார்த்தை சொன்னீங்க, நினைச்சாலே போதும். உங்கள் டியூனப் ஆக ஆக இந்த கிறிஸ்டலோட அப்படியே டியூனப் ஆயிடணும். நீங்கள் டியூனப் ஆக 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 என்ன ஆகும், நீங்கள் நினைச்சாலே வேலை செய்ய ஆரம்பிச்சிடும். நீங்கள் டிமாண்ட் எடுத்து கையில் எடுத்து கேட்கணும், மனசில் வச்சு கேட்கணும் அப்படிலாம் கிடையாது. நீங்கள் அப்படி தாட் வந்துச்சுனாலே உடனே அடுத்த வேலை காட்டிட்டு கரெக்டாக பண்ணி கொடுக்கும். பெருசாக சாதமாக நினைக்காதீங்க, அவ்வளோ விஷயம் இருக்காது. சரியா? அதனால் அந்த மாதிரி டைமில் கூட என்னை கான்டாக்ட் பண்ணணும்னு அவசியமே கிடையாது. கிறிஸ்டல் எடுத்து இறைவா எனக்கு இந்த மாதிரி விஷயம் எனக்கு பண்ணி கொடுங்க அப்படின்னா உடனே காட்டி கொடுங்க. ஈவன் நீங்கள் வந்து 3 ரைஸ் வச்சுருந்தாலும் கூட வேலை செய்யணும்னு சொல்ல வர. சரியா? முடிஞ்ச வரைக்கும் கம்மியாக வைக்கிறது பெஸ்ட்டு. அப்படி வச்சாலும் கூட எமர்ஜென்சி டைமில் அதுக்காக இன்னொரு கிறிஸ்டல் வேணும், இன்னொரு கிறிஸ்டல் தேடணும் அப்படின்னு அவசியமே கிடையாது. கையில் இருக்கிற கிறிஸ்டலை வச்சுட்டு சொல்லுங்கள், இறைவன் எக்ஸிக்யூட் பண்ணி கொடுப்பார். இறைவன் அவ்வளோ கருணை உள்ளவர். நம்ம தான் புரிஞ்சிக்கல, நம்ம தான் புரிஞ்சிக்காத முட்டாள்களாக இருக்கலாம் முடிய அவர் நம்ம மேலே கருணை உள்ளவர் தான். அந்த கருணையை எப்படி நம்மளால் யூட்டிலைஸ் பண்ணிங்கன்னு நமக்கு தெரியல. கருணாநிதிங்களை சொல்லிக் கொடுக்குறோம், பிடிச்சிக்கோங்க. அடுத்தது மொபைல் அடிக்ஷனை பற்றி ஒரு இது போட்டிருந்தாங்க. பாதசாரிகள் புக்கு ஜாக்கிரதைன்னு போடும்போது மொபைல் அடிக்ஷன் இருக்கிறவங்க போயிட்டுருக்காங்க அப்படின்னு மாதிரி ஒரு மெசேஜ் போட்டிருந்தீங்க. உண்மைதான், மொபைல் அடிக்ஷன் வந்து இப்போ நாளுக்கு நாள் அதிகமாகிட்டே இருக்குது, ரொம்ப ரொம்ப அதிகமாகிட்டே இருக்குது. அந்த மொபைல் அடிக்ஷனுக்கு என்ன பண்ணணும்னா அதுக்கு நாம் என்ன பண்ணுறோம், இன்டர்னல் மெடிசன் தான் கொடுக்குறோம். இன்டர்னல் மெடிசன் கொடுக்குறோம், வேறு சில விஷயங்கள் பண்ணி கொடுக்குறோம். அதை பரிகாரம் பண்ணி அதை கரெக்டாக பண்ணால் மொபைல் அடிக்ஷன் வந்துடுவாங்க. ஆனால் உலகம் வந்து நாளுக்கு நாள் மொபைல் அடிக்ஷனாக போயிட்டே இருக்குது. பட் மொபைல் அடிக்ஷன் வந்து வெளியே வரணும் எல்லாருமே, ரொம்ப பெரியவங்களும் சரி சின்னவங்களும் சரி ரொம்ப ஒஸ்ட்டாக போயிட்டுருக்காங்க. இப்போ பாருங்கள், அந்த காமெடியாக அந்த போட்டிருந்த கூட பாதசாரிகள் ஜாக்கிரதை,
வண்டி கேர்ஃபுல்லாக போங்க அப்படின்றது வந்து கூட எல்லாம் மொபைல் ஃபோன் பார்க்குறவங்களாம் கிராஸ் பண்ணிட்டு இருக்காங்க, வண்டிகளை கேர்ஃபுல்லாக பான்னு ஒரு நையாண்டியாக கிண்டல் பண்ணி காமெடி போகிற அளவுக்கு போயிட்டுருக்கு. இதுலேருந்து நம்ம ப்ரொடெக்ஷன் பண்ணிக்கணும். அதுக்கான வழிகள் நம்ம நிறைய கருணாநிதிகளுக்கு சொல்கிறோம். எல்லாருமே மொபைல் அடிக்ஷன் வெளியே வாங்க. முடிஞ்ச வரைக்கும் மொபைல் யூசேஜை குறைச்சிக்கங்க. நைட்டில் படுக்கும்போதும் மொபைலில் இருந்து கிட்டத்தட்ட ஒரு அடி 7 அடி தூரமாக இருக்க மாதிரி வச்சுக்கோங்க. நீங்கள் எழுந்து போய் பார்த்து பேசிட்டு வாங்க. தலைமாட்டில் வச்சுக்கிறது, இங்கே கூட வச்சுக்கிறது, பாக்கெட்டில் வச்சுக்கிறது, இதெல்லாம் வைக்க வேண்டாம். இதெல்லாம் வைக்க வேண்டாம். இது வந்து நான் நைட்டில் தூங்கும் போகும்போது என்ன பண்ணணும்னு சொல்லும்போது அந்த விஷயத்தெல்லாம் அப்பயும் ரிப்பீட் பண்ணி சொல்கிறேன். தயவு செஞ்சு நைட்டில் படுக்கும் பொழுது மொபைல் ஃபோனை குறைஞ்சபட்சம் 6 அடி 7 அடி தள்ளி வைங்க. உங்கள் ஆறாவிலேருந்து வெளியே போயிடணும். நான் என்ன சொல்ல வரேன்னா பாயிண்ட் புரியுங்க. உங்கள் ஃபிசிக்கல் பாடியில் இல்லை, உங்கள் ஆறாவுக்குள்ளவே இருக்கக்கூடாது. ஆறான்றது வேரி ஆகும், பர்சன்ட் டு பர்சன்ட் வேரி ஆகும். சாதாரணமாக வந்து 4-5 அடியிலேருந்து இருக்கும் எல்லாருக்குமே. புத்தருக்கு பல கிலோமீட்டர் அளவுக்கு அந்த ஆறானுடைய விஸ்தீர்ணம் இருந்து நாம் படிச்சிருக்கிறோம். பல கிலோமீட்டர் தூரம் அளவுக்கு அவர் இந்த கிராமத்தில் இருக்காருன்னா 2 கிராமம் 3 கிராமத்துக்கு அந்தண்ட பக்கம் கூட இவருடைய ஆறானுடைய பவர் அங்கே இருக்கும். அதுக்கான உதாரணங்கள்லாம் நிறைய படிச்சிருக்கணும். அது உண்மை, அது தவறு இல்லை, உண்மைதான். பட் அந்த அளவுக்கு நாம இல்லைன்னா கூட அட்லீஸ்ட் ஒரு 6 அடி கேப்பாவது இருக்கிற மாதிரி மெயின்டைன் பண்ணி முடிஞ்ச வரைக்கும், நாட் ஒன்லி தூங்கும்போது மட்டும் இல்லை, பகலில் கூட டே டைமில் கூட முடிஞ்ச வரைக்கும் எவ்வளோக்குள்ள மொபைலை வந்து தூரமாக வச்சுக்க முடியும். தவிர்க்க முடியாத சண்டை ட்ராவல் பண்ணுறீங்க, கூட மொபைல் இருக்கணும். வேற எங்கேயாவது முக்கியமான இடத்துல இருக்கீங்க, கூட மொபைல் இருக்கும். அந்த மாதிரி தவிர எங்கெல்லாம் வாய்ப்பு கிடைக்குதோ, எப்பெல்லாம் வாய்ப்பு கிடைக்குதோ அப்பெல்லாம் நீங்கள் தயவு செய்து குறைந்தபட்சம் 6-7 அடி டிஸ்டன்ஸ் மெயின்டைன் பண்ணுங்க. இப்படி பண்ணீங்கன்னா இப்போ நாம் சொல்கிற எல்லா பெனிஃபிட்ஸும் கிடைக்கும். எதில் கிடைக்கும்? ஆரோக்கியத்துலேயும் கிடைக்கும், ஃபைனான்ஸ்லேயும் கிடைக்கும், உறவுகள்லையும் கிடைக்கும். 3 கிடைக்கும். இதில் அவ்வளோ விஷயம் இருக்குது. நீங்கள் திருப்பி திருப்பி யோசனை பண்ண வேண்டாம், என்ன டாக்டர் இதுக்கு அதுக்கு சம்மந்தம் பண்ணுறாரு, இதுக்கு அதுக்கு என்ன சம்மந்தம்னு. ஒரு சம்மந்தம் பற்றி எடுத்தாலே 1 மாதத்துக்கு கிளாஸ் ஓட்டலாம். 1 மாதத்துக்கு கிளாஸ் ஓட்டலாம். 1.5 மணி நேரம் ஒரு நாளைக்கு எடுக்கணும். ஒரு சம்மந்தத்தை பற்றி பேசினாலே ஓட்டலாம். இப்போ அதான் எப்போ புரிஞ்சுட்டு எப்போ லைஃப்பில் அப்ளை பண்ணி எப்போ வாழ்கிறது, நாம் எப்போ வாழ்கிறது. ஆனால் இப்போ சுருக்கமாக சொல்கிறோம், புரிஞ்சுங்க. போக போக பின்னாடி நம்ம உலகத்தை சொல்லுவோம். இப்போ வாட ஆரம்பிச்சிருவோம். நெகட்டிவாக தப்பாக வாழ்ந்தது போட்டும், அதுக்கெல்லாம் ஃபுல் ஸ்டாப் வச்சுட்டு சரியான ரோட்டில் சரியானபடி வாழ்கிறதுக்கு வழி சொல்கிறோம். அது முதல்ல இம்ப்ளிமெண்ட் பண்ணிவிடுங்க. அப்புறம் நம்ம காரியங்களும் அப்புறம் பேசிக்கலாம். முதல்ல இம்ப்ளிமெண்ட் பண்ணாது. இன்னைக்கு டுடேலேருந்து ஆரம்பிச்சிடும், இன்னிலிருந்து ஆரம்பிச்சிடும். முடிஞ்ச வரைக்கும் மொபைல் ஃபோனை குறைஞ்சபட்சம் 6 அடிக்கு அந்த பக்கம் வச்சிடும். எப்பயுமே டே டைம்லையும் சரி, நைட் டைம் சரி, கண்டிப்பாக. அதுவும் நைட்லையும் கண்டிப்பாக வச்சிடலாம். அப்படி வந்துச்சுன்னா எழுந்து போய் பேசிட்டு வாங்க, ஒன்றும் தப்பு இல்லை. அதே மாதிரி இன்னொரு விஷயம், நைட்டு 9 மணிக்கெல்லாம் முடிச்சுடுங்க. எந்த காரணத்து கொண்டும் நேற்று கூட ஏதோ போட்டிருந்தாங்க, 9 மணிக்கெல்லாம் வந்து யாரும் வாட்ஸ்அப்பெல்லாம் அனுப்ப முடியாது, ஒன்லி அட்மின் கண்ட்ரோலில் கொண்டு அந்த மாதிரி போட்டிருந்தாங்க. அதாவது இப்போ நம்ம வந்து இந்தியன் ஸ்டாண்டர்ட் டைமுக்கு 9 மணிக்கு மேலே யாரும் போட வேணாம்னு சொல்லிடுறோம். பட் த்ரூ வேர்ல்டு ஃபுல்லாக வெவ்வேறு கண்ட்ரியில் வேறு டைம் ஜோனில் இருக்காங்க இல்லையா, வேறு டைம் ஜோனில் இருக்காங்க. அவங்களுக்கு நம்ம சொல்கிற இது எப்படி அப்ளிகபிள் ஆகும்? இப்போ நம்ம இந்தியாவில் இருக்காங்க, ரைட், ஓகே, 9 மணிக்கெல்லாம் எல்லாம் ஸ்டாப் பண்ணிக்கோங்க, திருப்பி காலைல 3 மணிக்கெல்லாம் போடலாம் அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்க. ஓகே, ரைட், ஓகே. இப்போ ஃபாரினில் இருக்காங்க, டைம் ஜோன் வெவ்வேறு டைம் ஜோனில் இருக்காங்க. அப்போ அவங்களுடைய போஸ்டிங்ஸ் போகிறதுக்கோ, அவங்களுக்கு கொஸ்டின் போகிறதுக்கோ அப்போ நாம் தொந்தரவாக இருக்கும் தானே, தொந்தரவாக இருக்கும் இல்லையா? அப்போ இது என்ன பண்ணணும்? வாட் இஸ் த சொல்யூஷன் ஃபார் திஸ்? அவங்க டைம் ஜோனில் 9 மணிக்கெல்லாம் அடங்கிடுங்க. சரியா? அவங்கவுங்க டைம் ஜோன் எந்த கண்ட்ரியில் எந்த டைம் ஜோனில் இருந்தாலும் கூட அவங்கவுங்க டைம் ஜோனில் 9 மணிக்கெல்லாம் ஸ்டாப் பண்ணுங்க. இது வந்து ஒரு எத்திக்கலில் நாமளே அதை ஃபாலோ பண்ணிக்க வேண்டியதான். அது யாரும் அட்மின் வந்து போட்டு அட்மின் வந்து கட் பண்ணணும், அட்மின் ஓப்பன் பண்ணணும், க்ளோஸ் பண்ணணும் அப்படின்ற அட்மினுக்கு வேலையை கொடுக்காதீங்க. எல்லாருமே நைட் அவங்கவுங்க கண்ட்ரி என்ன டைம் ஜோனில் இருக்கிறீங்களோ 9 மணியோட முடிச்சுக்கோங்க. அதுக்கு மேலே வந்து குரூப்பில் எந்த கொஸ்டினோ போஸ்டிங்கோ எதுவுமே போட வேண்டாம். காலைல 3 மணிலேருந்து எப்போனாலும் போடலாம். காலைல 3 மணிக்கு எப்போனாலும் போடணும். இது உங்களுக்குள்ள அந்த ஒரு கட்டுப்பாடு, அந்த ஒரு அவேர்னஸ் உங்களுக்குள்ளே வரணும் ஒழிய அட்மின் வந்து கண்ட்ரோல் பண்ணுறது வேண்டாம். நேற்று நைட் அதான் போட்டிருந்தாங்க. அப்போ நான் சொன்னேன், இந்த கண்ட்ரோல் அவங்களுக்காக வர வைக்கணும். யாரும் சின்ன குழந்தைங்க கிடையாது, எல்லாம் பெரியவங்க, விஷயம் தெரிஞ்சவங்க தான். ஸோ அவங்களுக்காக அந்த செல்ஃப் அவேர்னஸ் வரணும். சார் சொன்னார், ஆசிரியர் சார் சொன்னார், சார் ஒருத்தர் கேள்வி கேட்குறாங்க சார், கேள்வி கேட்டால் உடனே பதில் போடுறாங்க சார், அது அப்படியே போயிட்டே இருக்குது சார் அப்படின்னார். கரெக்ட், அவர் சொன்னது உண்மை தான். அதை நாமளே கட் பண்ணிக்குவோம், நம்ம தான் கட் பண்ணணும். கேள்வியும் கேட்க வேண்டாம், பதிலும் போட வேண்டாம், போஸ்டிங்கும் போட வேண்டாம். அவங்க டைம் ஜோன் என்னவோ 9 மணியோட முடிச்சுக்கோங்க. அதுக்கு மேலே போட வேண்டாம். காலைல போடும். எமர்ஜென்சியாக இருந்தால் போடுங்க, அது பற்றி தப்பு இல்லை. போடக்கூடாது அப்படிலாம் கிடையாது. ஏதாவது எமர்ஜென்சியாக தான் போடும். சில டைம் நைட் 12 மணிக்கெல்லாம் ஃபோன் பண்ணி சில பேர் கேட்பாங்க, சார் இப்படி பிரச்சனை சார், பிரச்சனை சார். நான் அதெல்லாம் சங்கடப்பட மாட்டேன். அந்த டைமுக்கு அவனுக்கு என்ன தைரியம் சொல்லி என்ன ஹீலிங் கொடுத்து என்ன பண்ணணுமோ அதை கரெக்டாக பண்ணணும். நைட் 1:30 மணி 2 மணி நேரம் தான் டைம் எல்லாம் பார்ப்பேன். நான் வந்து 24 ஹவர்ஸ் அவைலபிள் பர்சன். 365 days 24 hours அவைலபிள்.
இது எல்லாத்துக்குமே. உங்கள் கால் அட்டன் பண்ண முடியாத சூழ்நிலை இருக்கலாம் முடியும். பட் நான் வந்து எப்பயுமே எக்ஸிஸ்டிங்காக இருக்கிறது வந்து எல்லா நாளும் எல்லா நேரம். இந்த நாடு கடமை பண்டிகை அதெல்லாம் எனக்கு எதுவுமே கிடையாது. நான் 5 வயசுலேருந்து அப்படியே வளர்ந்துட்டேன். 15 வயதுலேருந்தே வந்து இன்னைக்கு ஞாயிற்றுக்கிழமை லீவு, இன்னைக்கு பண்டிகை, இன்னைக்கு ரெஸ்ட் எடுக்கணும், இன்னைக்கு பண்டிகை, இன்னைக்கு சினிமாவுக்கு போகணும் அப்படிலாம் கிடையாது. 15 வயசுலேருந்தே சிலர்கள் நம்மளை எப்போ என்னை கண்ட்ரோலில் கொண்டு வந்தாங்களோ அப்போ இருந்தே இந்த நேரம் காலம் பண்டிகை எல்லாம் போச்சு. ஆனால் என்னை எப்போனாலும் கான்டாக்ட் பண்ணலாம், ஒன்றும் தப்பு கிடையாது. பட் அந்த 9 to 9 மெயின்டைன் பண்ணணும். ஸோ 9 to 9 ஜென்ரலாக மெயின்டைன் பண்ணணும். விசிட்டிங் கார்டு கூட இருக்கும். ஏதாவது கான்டாக்ட் பண்ணால் 9 to 9 காலைல 9 மணிலேருந்து நைட் 9க்குள்ளே கால் பண்ணுங்கன்ற மாதிரி தான் இருக்கும். ஆனால் நீங்களும் அந்த 9 மணிக்கெல்லாம் முடிச்சுக்கோங்க. அந்த பழக்கம் பல வகையிலும் உங்களுக்கு நல்லதை கொடுக்கும். தப்பான ரூட்டில் எல்லாரும் போயிட்டு இருக்காங்க, நாம போக வேண்டாம், நமக்கு கொஞ்சம் வித்தியாசம் வரும். சரியா? ஓகே. மன்னிப்பு பற்றி ஒரு இது போட்டிருந்தீங்க. மன்னிப்பு வந்து பர்மனன்ட் சொல்யூஷன். சார் அந்த இது எடுங்க, இந்த மன்னிப்பு பற்றி ஒன்று போட்டுருந்தாங்க. மன்னிப்புன்றது வந்து பர்மனன்ட் சொல்யூஷன் டு ஈச் அண்ட் எவ்ரி ப்ராப்ளம் விச் வி ஆர் ஃபேஸிங் இன் அவர் லைஃப். நம்ம லைஃப்பில் எந்த ப்ராப்ளமாக இருந்தாலும் சரி, அதுக்கு வந்து மன்னிப்பு தான் ஃபஸ்ட்டு பேசிக்காக உள்ள வர விஷயம். ஸோ அந்த மன்னிப்பு அப்படின்றது வந்து சாதாரண வார்த்தை கிடையாது. அதில் அவ்வளோ விஷயம் இருக்குது. அது அவ்வளோ விஷயம் இருக்குது. அடிக்கடி சொல்லுவேன், எந்த வழிபாட்டு தலங்களுக்கு போனாலும் கிடைக்காத ரிசல்ட்டு, எந்த பரிகாரம் பண்ணாலும் கிடைக்காத ரிசல்ட்டு, எத்தனை பேருக்கு நீங்கள் அன்னதானம் பண்ணாலும் கிடைக்காத ரிசல்ட்டு இந்த மன்னிப்பு கேட்டு மன்னிப்பு கொடுக்குறதா கிடைக்கும், தர்மம் பண்ணுறதா கிடைக்கும். சரிங்களா? அதனால் அதை ஒரு மன்னிப்பு என்ற சின்ன வார்த்தை, ஆனால் அது பல உறவுகளை பலப்படுத்தும் போட்டிருக்கு. அதுக்காக தான் சொல்ல வந்தேன். மன்னிப்பு என்ற ஒரு சின்ன வார்த்தை, ஆனால் அது பல உறவுகளை பலப்படுத்தும். உறவுகளை மட்டும் பலப்படுது, லைஃப்பில் எல்லாத்தையும் சால்வ் பண்ணும். இது வெறும் உறவுகளுக்கு மட்டுமே கிடையாது, ஃபைனான்ஸுக்கும் சரி, ஹெல்த்துக்கும் சரி. இது இல்லாமல் இன்னும் வாழ்க்கையில் வெவ்வேறு விஷயங்கள்லாம் இருக்குது. நம்ம எல்லாமே விளக்கமாக சொல்லணும்னா சுருக்கமாக ஒரு 3ஆக பிரித்து சொல்கிறோம். இது மட்டும் இல்லாமல் வாழ்க்கையில் எதுவாக இருந்தாலும் இதுதான் ஒன்லி சொல்யூஷன். இதுதான் ஒன்லி சொல்யூஷன். உறவுகளுக்கு மட்டும் இல்லை, எல்லாத்துக்குமே. சரிங்களா? விவேகானந்தர் கோட் ஒன்று இருந்தது பாருங்க சார், அதை கொஞ்சம் கேட்டுங்க. விவேகானந்தர் கோட் ஒன்று, இறந்து விட்டால் அடைப்பு நட்சத்திரம்னு சொல்லிட்டு ஒரு சகோதரர் கேட்டுக்கிட்டார். சார் வந்து பெரியவங்க இறந்துட்டாங்கன்னா அது வந்து குலதெய்வம் கோயிலுக்கு போகக்கூடாது, மலை மேலே போகக்கூடாது அப்படின்லாம் சொல்லியிருக்காங்க. அது சரியா சார்னு போட்டிருந்தாரு. அப்புறம் மதியில் யாரும் அதை ஆன்சர் பண்ண போடுறது திருப்பவும் போட்டிருக்காரு. அது வந்து உண்மைதான். அதாவது இறப்பு அப்படின்னு சொல்லி சொன்னால் அது அந்த இறந்த நபருடைய சம்மந்தப்பட்டவங்களை எல்லாமே அது ஒரு தோஷமாக, கண்ணுக்கு தெரியாத தோஷமாக வரும். ஒரு முறை என்னுடைய குரு லண்டன்லேருந்து வந்திருக்கும்போது அவருடைய ரிலேட்டிவ் ஒருத்தர் இறந்துட்டாரு அப்படின்னு சொல்லி தகவல் வந்தது. எங்கள் வீட்டில் இருக்கோம், உட்காந்து வேறு சில விஷயங்கள் பண்ணிகிட்ருக்கோம். அப்போ பண்ணும் பொழுது அவங்க ரிலேட்டிவ் வந்து இறந்துட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு தகவல் வருது. உடனே சொன்னார், இளங்கோ நான் வந்து போயிட்டு குளிச்சுட்டு வந்துடுறேன் அப்படின்னு சொன்னார். ஐயா எதுக்கு இப்போ போய் குளிக்கணும், நீங்கள் வந்து டெத்துக்கு போகலை, நாளைக்கு தான் போகணும். அவர் வெளியூரில் இருக்கார், அவர் வெளியூர் ஆந்திரா, இவர் இங்கே இருக்கிறாரு. அவர் குரு வந்து அந்த குரு எனக்கு நிறைய 108 குருமார்கள் இருக்காங்க, நிறைய குருமார்கள் இருக்காங்க. அதில் ஒன் ஆஃப் த குரு அவர் வந்து ஐயங்கார். உடனே குளிக்கணுன்றார். இருங்க நான் ஒரு 1/4 மணி நேரம் போய் குளிச்சுட்டு வந்துடுறேன். நான் கேட்டேன், ஐயா எதுக்கு இப்போ போய் குளிக்கணும், நீங்கள் இப்போ டெத்துக்கு போகல, செரிமனி இப்போ எதுவும் அட்டன் பண்ணிட்டு வரல, மெசேஜ் சொல்லியிருக்கிறாங்க, இதுக்கு போய் எதுக்கு குளிக்கணுன்றீங்கன்னாரு. அப்படியா, சரி நான் குளிச்சுட்டு வந்து சொல்கிறேன்ட்டு அப்புறம் போனார். போயிட்டு குளிச்சுட்டு வந்து சொன்னார். அப்புறம் சில விளக்கங்கள்லாம் எனக்கு சொன்னார். அந்த சில விளக்கங்கள்லாம் சொன்ன பிறகு அவர் செஞ்சது கரெக்டு அப்படின்னு சொல்லி எனக்கு புரிஞ்சுது. நல்லா பாருங்க, இறந்துட்டாரு அவங்க ரிலேட்டிவ் ஒருத்தர், அவர் ரிலேட்டிவ் இறந்துட்டாரு அப்படின்னு சொன்ன உடனே இவர் இங்கே சென்றிருக்கிற ஒரு ஆந்திரா. பட் அந்த தோஷம் வந்து எப்படி தாக்குது, என்ன என்னுடைய ஆறால் எந்த எப்படி வந்து உட்காருன்னு ப்ரூவ் பண்ணி எனக்கு விளக்கி சொன்னார். ஓ இவ்வளோ விஷயம் இருக்கா அப்படின்னு சொல்லி தெரிஞ்சுக்கிட்டேன். அப்போது இறந்து விட்டார் அவங்க சொந்தக்காரன்னு சொல்லி தெரிஞ்ச உடனே அது தோஷமாக இங்கே ஆறால் வந்து உட்காருது அப்படின்னும் பொழுது, நம்முடைய வேண்டப்பட்டவர் ஒருத்தர் இறந்துட்டார் அப்படின்னு சொல்லும்போது அது நம்முடைய ஆறாவில் பல வகையில் ஒரு நெகட்டிவ் எனர்ஜியாக வரும்.
அதனால தான் அந்த காலத்தில் வந்து இந்த கோயிலுக்கு போக வேண்டாம், மலைக்கு போக வேண்டாம் அந்த மெசேஜ் எடுத்து அதுவும் இதுவும் மாற்றி எடுத்துக்கணும். அந்த மலைக்கு போக வேண்டாம், குலதெய்வம் கோயிலுக்கு போக வேண்டாம்னு சொன்ன காரணம் வந்து மூட நம்பிக்கைலாம் கிடையாது, பக்கா சயின்ஸ். ஆனால் இன்னைக்கு யாரும் நிறைய பேர் ஃபாலோ பண்ணுறதில்ல அந்த கோயில் நாட்டு. அதை வந்து யாருமே ஃபாலோ பண்ணுறதில்ல. இன்னைக்கு யாரும் அதை ஃபாலோ பண்ணி ஏதாவது சொல்கிறாங்க. யார் எந்த கோயிலுக்கு போனால் எந்த ஐயருக்கு தெரியும், எந்த அர்ச்சகருக்கு தெரியும்? எஸ் எஸ். அடைப்பு அடைப்பு 4 மாதம் என்கிறார்கள். கோயில் போகக்கூடாது, ஒரு வருடம் மலை கோயில் போகக்கூடாது, குலதெய்வம் கோயில் ஒரு வருடம் போகக்கூடாது என்கிறார்கள்னு சொல்லி கேட்டிருக்காரு. கேகேடிஆர்னு போட்டிருக்காரு சகோதரர். இப்போ அப்ரிவேஷன் என்ன பேருன்னு தெரியல. இது எல்லாருக்குமே பொருந்தும். இந்த ஒரு வருஷம் மலை கோயில் போகக்கூடாது, அதான் மலை மேலே இருக்கிற கோயில் போகக்கூடாது, குலதெய்வம் கோயில் குலதெய்வமே இல்லைன்றேன், குலதெய்வம் கோயிலுக்கு போகக்கூடாது, இந்த மாதிரிலாம் இருக்கா ரைட். பொதுவாக கோயில்களுக்கு போகக்கூடாது, உண்மைதான். அது என்னன்னா அந்த நெகட்டிவ் எனர்ஜி நம்மகிட்ட வரும். அந்த நெகட்டிவ் எனர்ஜி நம்மகிட்ட போகும்போது கோயிலுக்கு போகும்போது என்ன ஆகும்னா, நல்லா பாருங்க, நம்ம கோயிலுக்கு போகிறனால அந்த கோயிலினுடைய அந்த புனிதத்தன்மையை நாம போய் கெடுத்துறோம். அந்த கோயிலுக்கு புனிதத்தன்மை இருக்கு. அங்கே எதுக்கு புனிதத்தன்மை இருக்கு? அந்த சாங்டிட்டின்னு சொல்லுவாங்க. அந்த சாங்டிட்டி எதுக்கு இருக்கு? அங்கே வரவங்களுடைய நெகட்டிவ் எனர்ஜி எடுக்கிறதுக்காக இருக்கு. அங்கே வரவங்களுடைய நெகட்டிவ் எனர்ஜி எடுக்கிறது தான் அங்கே வேலை. கோயிலுடைய அந்த கும்பாபிஷேகம் பண்ணி அந்த எனர்ஜி ஏன் அங்கே கான்செக்ரேஷன் பண்ணி வைக்கிறாங்க? கான்செக்ரேஷன் ஏன் பண்ணி வைக்கிறாங்க அப்படின்னா, அந்த எனர்ஜி அங்கே பாசிட்டிவ் எனர்ஜி வரும், நம்ம நெகட்டிவ் எனர்ஜி அங்கே டிசால்வ் ஆகிடும். ஆனால் நீங்கள் நெகட்டிவ் எனர்ஜியோடு நீங்கள் கொண்டு போயிட்டு இந்த எனர்ஜி கூட சேர்த்தும் போது அவங்க நெகட்டிவ் எனர்ஜி ரிமூவ் பண்ணும், உங்கள் எனர்ஜி ரிமூவ் பண்ணும். பட் இருந்தாலும் அதனுடைய வேலை வந்து அதிகமாகுது இல்லையா? கோயில் சேர்த்து வச்சிருக்க இந்த புனித சக்தியினுடைய வேலை வந்து அதிகமாகுது இல்லையா? ஒர்க் அவுட் ஜாஸ்தியாக கொடுக்கும் இல்லையா? அதனால தான் வந்து இந்த மாதிரி இறந்தவங்க, அந்த பங்காளிங்க, அந்த குடும்பம் சம்மந்தப்பட்டவங்கெல்லாம் கோயிலுக்கு போகக்கூடாது அப்படின்னு சொல்ல காரணம் வந்து அதுதான். மலை கோயிலும் சரி, 1 இயர் அந்த குலதெய்வம் கோயில், மற்ற தெய்வங்கள் எந்த கோயிலுக்கும் 1 இயர் போக வேண்டாம்னு சொல்ல காரணமாக தான். போனால் என்ன? பெரியார்வாதிகள்லாம் கேட்பாங்க இல்லையா, தீக்காக்காரங்களாம், போனால் என்ன பண்ணிட்டோம்? என்ன பண்ணும் உங்களுக்கு விசிபிளாக தெரியாது, இன்விசிபிளாக தெரியும். என்ன பண்ணும் இன்விசிபிளாக தெரியும், அது சாரி விசிபிளாக தெரியும், இன்விசிபிளாக தெரியாது. அது தெரியாது. அது நம்மளை மாதிரி கிளைமான்ஸ் தெரியும், வேறு சில யோக முறையில் உள்ளே போய் பார்க்கணும் தான் தெரியும். அதனால் இந்த மாதிரி தீர்த்து தோஷம் இருக்கிறவங்க ஒன்று எதுக்கு போகக்கூடாதுன்னு உண்மைதான். அப்படி போனால் நன்மை இல்லை, கெடுதல் நமக்கு தான் வரும். நம்ம தான் போய் சேர்த்த பூசிட்டு வரோம். கோயிலுக்கு போகிறோம், சாமி கும்பிட்றோம், கற்பூரம் ஏற்றுறோம், நீங்கள் நினச்சிட்டுக்கிறீங்க. கடவுள்கிட்ட போய் ஆசீர்வாதம் வாங்கி வர்றீங்க, கடவுள் ப்ளஸ் பண்ணா நீங்கள் நினச்சிட்டு இருக்கிறீங்க. நாம் கோயிலுக்கு போய் சேற்றை பூசி கொண்டு வருகின்றோம். பெரியவங்க சொன்னது ரொம்ப ரொம்ப சரியான விஷயம், தப்பு இல்லை. அதை ஃபாலோ பண்ணுங்க. 1 இயர் வரைக்கும் போகாதீங்க. அப்படி போய் என்ன சாதிக்க போறீங்க? இதுக்கு முன்னாடி இத்தனை வருஷம் போனீங்க, என்ன சாதிச்சிங்க? இல்லை 1 இயர் உடனே போய் என்னதான் ஆக போகுது? ஒன்றுமே இல்லை. நம்ம நினச்சிக்கிறோம் பகவான் அப்படி கெட்டியாக பிடிச்சி விட்டுறது இல்லை. அப்படிலாம் ஒன்றும் இல்லை. மனசார நினச்சி கும்பிட்டு போங்க. இது மாதிரி கோயிலுக்கு போயிட்டு அங்கே இருக்கிற எனர்ஜி கெடுத்து நீங்களும் போய் நெகட்டிவ் எனர்ஜி வாங்கிட்டு வராதிங்க. அந்த பாவத்தை செய்யாதீங்க. அது சொல்லிக்கிறது கரெக்டு தான். அதை நீங்கள் வந்து கரெக்டாக ஃபாலோ பண்ணுங்க. சரியா? இன்னொன்று, அந்த அடைப்பு அப்படின்ற வேர்டு ஏன் வருதுன்னு தெரியல. இப்போ போட்டவருக்கும் தெரியாது, இதை போய் சாஸ்திரிகள் குருமார்கள் யார்கிட்ட போய் கேட்டாலும் தெரியாது. ஏன் அந்த அடைப்புன்னு சொல்கிறாங்க? அடைப்புன்னு என்ன சொல்கிறாங்க? இப்போ ட்ரைனேஜ் போகுது, தண்ணி போயிட்டுருக்கு, அடைச்சிக்கிச்சின்றாங்க. சரி, அடைப்பு. அதை க்ளீன் பண்ணுறோம். இல்லை வேறு ஏதாவது ஒன்று போயிட்டுருக்கு, வாட்டர் ஃப்ளோ போயிட்டுருக்கு, அதை அடைச்சிக்கிச்சு, அதை க்ளீன் பண்ணுறோம். ஸோ அடைப்புன்றோம். இந்த அடைப்புன்றது என்னென்னா, நம்ம பிறக்கிறோம், இறக்கிறோம். நாம் போன ஜென்மத்தில் என்ன நட்சத்திரத்தில் இறந்தோமோ அதுக்கு அடுத்த அந்த நட்சத்திரத்தினுடைய அடுத்த பாதத்தை தான் பிறப்போம். நான் பல வீடியோவில் சொல்லியிருக்கேன், வகுப்புகளையும் சொல்லியிருக்கேன். நாம் போன ஜென்மத்தில் எந்த நட்சத்திரத்தில் நம்ம உயிர் பிரிந்ததோ அந்த நட்சத்திரத்தில் இன்னும் பாகம் இருந்ததுன்னா அந்த நட்சத்திரம் அடுத்த பாதத்தில் பிறப்போம். அடுத்த பாதத்தில் நாம் பிறப்போம். இல்லை அந்த நட்சத்திரம் முடியும்னா அடுத்த நட்சத்திரம் பிறப்போம். அது கண்டினியூட்டி. போன ஜென்மத்துடைய நட்சத்திரம் இருந்து கண்டினியூட்டி, ஏன்னா அடுத்த ஜென்மக்கு அடுத்ததில் வரும். அப்படி போகும்போது சில குறிப்பிட்ட நட்சத்திரங்கள் உயிர் பிரிந்தால் அது சில தோஷங்களை காட்டும். அந்த தோஷங்களுக்காக என்ன பண்ணுவாங்க? அந்த காலத்தில் என்ன பண்ணுவாங்கன்னா, அந்த வீட்டை வந்து டோட்டலாக அந்த வீட்டில் யாரும் இருக்க மாட்டாங்க.
அந்த வீட்டை டோட்டலாக இருக்க மாட்டாங்க, வீட்டை டோட்டலாக வெக்கேட் பண்ணி வெளியே வந்துடுவாங்க. அது 3 to 6 மந்த் வரைக்கும் வேரி ஆகும். அது சில அந்த எந்த நட்சத்திரத்தில் இறந்தாங்க, இறந்தவங்க யாருன்றதை வச்சு அந்த வீட்டில் யாரும் இருக்க மாட்டாங்க, டோட்டலாக வெளியே வந்துடுவாங்க. அந்த வீட்டை டெய்லி தீபம் ஏற்றணும், வேறு சில பரிகாரங்கள்லாம் பண்ணணும். அந்த பரிகாரம்லாம் பண்ணால் அவங்க வந்து அடுத்த லெவலுக்கு போவாங்க. இல்லைன்னா அவங்க அடுத்த லெவலுக்கு போகும்போதே கஷ்டப்பட்டு இருப்பாங்க. ஸோ அந்த உயிர் பிரிகிற நட்சத்திரமும் முக்கியம்தான். நம்ம பெரிய பெரிய ஜென்ரலாக பேசுகிறோம், பட் நட்சத்திரங்களுக்கும் அதில் பங்கு இருக்குது. அப்போது அந்த சில நட்சத்திரங்களை உயிர் பிரிஞ்ச நேரம் என்னன்னு பார்க்கணும். அந்த நட்சத்திரத்தில் அந்த உயிர் பிரிஞ்சிருக்கு அப்படின்னு சொன்னால் அதை ஃபாலோ பண்ணணும். அதை ஃபாலோ பண்ணலைன்னா என்ன? ஃபாலோ பண்ணலைன்னா என்னன்னா, அவங்க அடுத்த லெவலுக்கு அவங்க போக மாட்டாங்க. அவங்க அடுத்த லெவலுக்கு போகாமல் அவங்க சஃபர் ஆகிட்டு இருப்பாங்க. அந்த சஃபரிங் அவங்கள அறிந்தோ அறியாமலோ நம்மளை பல வகையில் பாதிக்கும். அப்போது அவங்களும் பாதிக்கிறாங்க, நாமளும் பாதிக்கிறோம். 2 பேரையும் பாதிக்கிறோம். அதனால தான் அந்த காலத்தில் சாஸ்திரம் சொன்னாங்க, வீட்டை விட்டு வெளியே வந்துடுங்க. சில குறிப்பிட்ட எண்ணெயில் அந்த தீபம் தொடர்ந்து அந்த 48 நாள், 3 மாதம், 6 மாதம் அதை ஏற்றுங்க. அந்த வீட்டில் புழங்காதீங்க, வெளியே வந்துடுங்க. எனக்கு தெரிஞ்சு அந்த மாதிரி அப்போல்லாம் இருப்பாங்க, வாடகை வீடு கூட எடுத்து வந்து. ஆனால் இப்போல்லாம் அந்த மாதிரி நட்சத்திரங்களில் இருக்கிறவங்க அவங்க பாட்டுக்கு அவங்க ரெகுலராக ஆஸ் யூஷுவல் இருக்கிறாங்க. பட் அது என்னென்னா, அது நெகட்டிவ் இன்விசிபிள் நெகட்டிவ் எனர்ஜி வந்து அவங்களை அஃபெக்ட் பண்ணும். அதை அஃபெக்ட் பண்ணுறது தெரியாமல் வாழ்க்கையில் கஷ்டப்பட்டுட்டு இருப்பாங்க. நம்ம ஏன் கட்டுப்படுறோம், எதுக்காக கட்டுப்படுறோம், இவங்களும் அதை காரணம் புரிய மாட்டாங்க. அந்த மேலே போன ஆத்மாவும் அடுத்த லெவலுக்கு போக முடியாது, அதுவும் கஷ்டப்பட்டுருக்கும். ஸோ அதுவும் கஷ்டப்படும், நாமளும் கஷ்டப்படுவோம். நம்மளும் கஷ்டப்படுறோம், நம்மளை பார்த்து அதுவும் கஷ்டப்படும். அவங்க கஷ்டப்படுவாங்க, அவங்க கஷ்டப்படுறாங்கன்னு தெரியாத நாம கஷ்டப்படுவோம். ஸோ மியூச்சுவலாக கஷ்டப்பட்டுருப்போம். இதுக்கு என்ன காரணம் தெரியாது. நீங்கள் வெளில எக்ஸ்டர்னல் லைஃப்பில் நீங்கள் பார்க்கும்போது ரீசன்ஸ் எல்லாம் நியாயமாகவே இருக்கும் எக்ஸ்டர்னலில். பட் இன்டர்னலாக வந்து இந்த காரணம் வந்து உங்களுக்கு இந்த மாதிரிலாம் கஷ்டத்தை கொடுத்துட்ருக்கும். அதனால் அந்த இறந்தவங்க என்ன நட்சத்திரம் இறக்குறாங்க அப்படின்னு அந்த நட்சத்திரம் தெரிஞ்சு அதுக்குள்ள பரிகாரங்கள் செய்யணும். அதுக்குள்ள பரிகாரங்கள் மிக முக்கியமானது தர்மம். நீங்கள் அந்த தர்மம் தானம் பண்ணிட்டு அந்த கர்ம பலனை எடுத்து அவங்களுக்கு கொடுக்கணும். அந்த தர்ம தானத்தை எடுத்துட்டு அந்த கர்ம பலனை எடுத்துட்டு கொடுக்கணும். அவங்க போட்டோ வச்சு சாப்பாடு வச்சுட்டு சாப்பிட்டு அந்த சாப்பாடு நாமளே சாப்பிட்றது இல்லை. நம்ம ஆட்கள் அப்படி தானே பண்ணுறாங்க. நான் அப்படி பரிகாரம்னா ஓகே ரைட் சார், ஃபோட்டோ வச்சுக்கிறேன் சார், என்ன பிடிக்குமோ எல்லாம் வைக்கிறேன் சார், எல்லாம் கும்பிட்றேன் சார், சார் கும்பிட்டு முடிச்சு அதை நாம தான் சாப்பிட்றோம். சாமியோ இறந்தவங்களோ யாராவது வந்து நீங்கள் படையல் போடுறத சாப்பிட்றாங்க அப்படின்னு சொல்லி உண்மையே சாப்பிட்றாங்க அப்படின்னா 90% படையிலே போட மாட்டாங்க நம்ம ஆளுங்க. உண்மை, சும்மா அதெல்லாம் நிச்சயமாவே. நம்ம வைக்கிற சாப்பாட்டை கடவுள் வந்து சாப்பிட்றாரு, நம்ம வைக்கிற சாப்பாட்டை பெரியவங்க வந்து சாப்பிட்றாங்க அப்படின்னு உண்மையாகவே இருந்தால் எனக்கு தெரிஞ்சு 90% யாரும் படைக்கவே வைக்க மாட்டாங்க. அவங்க வந்து சாப்பிட மாட்டாங்க, தைரியம் அவங்களுக்கு வரமாட்டாங்க. சும்மா அவங்க பேரை சொல்லிட்டு வச்சு நாம தான் சாப்பிட போகிறோம் அப்படின்னு தைரியம், அந்த தெம்பு அது கண்டிப்பாக வரமாட்டாங்க. அஷூரன்ஸாக தெரியும். ஆனால் தைரியமாக போல்டாக வைக்கிறாங்க, வச்சு முடிச்சுட்டு கற்பகம் காட்டி நீங்களே சாப்பிட்ருக்காங்க. உண்மையிலே கொடுக்க மாட்டாங்க. அந்த பக்கம்லாம் கிடையாது, சும்மா அதெல்லாம். சரியா? அதனால் அந்த நட்சத்திரங்களில் ஏதாவது டவுட்ஸ் இருக்குன்னா நீங்கள் ஆஃபீஸ்க்கு அனுப்பிச்சி விடுங்க, நம்ம அதை கிளியர் பண்ணி சொல்லுவோம். அந்த நட்சத்திரத்தில் உயிர் பிறந்திருந்தது அப்படின்னா, இறந்திருந்தது அப்படின்னு சொன்னால் நாம் அதுக்கு ஸ்பெஷலாக பரிகாரம் பண்ணணும். அடைப்பு, ஏன்னா மற்றவங்க சாதாரணமாகவே இறக்குறாங்கனாலே நிறைய ஹார்டல்ஸ் எல்லாம் இருக்கும். பட் இது வந்து ஸ்பெஷல் அடைப்பு, அடிஷ்னலாக அடைப்பு. ரொம்ப சாதாரணமாக இருந்ததுன்னா பெருக்கி தள்ளினாலே போயிடும். பட் இது போனால் போக மாட்டேங்குது. அதான் அடைப்புன்ற வேர்டு அருமையாக யூஸ் பண்ணிக்கிறாங்க. அந்த அடைப்பு இந்த காரணம் என்னன்னு நீங்கள் தெரிஞ்சுக்கணும். அது அவங்க ஃபுல்லாக அடுத்தடுத்த லெவலுக்கு போக முடியாத மாதிரி அந்த அடைப்பு வரும். அந்த அடைப்பு இருக்கிறத வந்து நம்ம எடுக்கணும். அதுக்காக தான் அந்த அடைப்புன்னு சொன்னாங்க. அது வந்து மெயினாக நம்பர் 1 வந்து தர்மம் தான் சார். நிறைய கேசஸ் கிட்டத்தட்ட ஒரு 1000 கேஸ்க்கு அதை பார்த்துருப்பேன். இந்த மாதிரி ஸ்பெசிஃபிக்காக இந்த சில குறிப்பிட்ட நட்சத்திரங்கள் இறந்து அந்த குடும்பத்தினர் வந்து அந்த வீட்டை விட்டு வெளியே போகாமல் அந்த வீட்டுக்குள்ளே இருந்து அந்த முறையாக செய்ய வேண்டிய பரிகாரங்களை செய்யாத எத்தனையோ வகைகளில் பல வகைகளை கட்டுப்பட்டுருக்காங்க. பல வகைகளில் பொருளாதார ரீதியாக, உறவுகள் ரீதியாக, ஆரோக்கிய ரீதியாக நிறைய செலவு பண்ணிட்டு லட்சக்கணக்கான கோடிகள் செலவு பண்ணி கட்டுப்பட்டுருக்கோம். பிகாஸ் அந்த ரீசனே என்னன்னு அவங்களுக்கு தெரியல. நான் அது மாதிரி ஒரு 1000 2000 கேசஸ் ஃபைல் இருக்குது என்கிட்ட இருக்குது. அதனால் அந்த நட்சத்திரங்களுக்கும் திதிகளை போலவே நட்சத்திரங்களுக்கும் ஒரு பவர் இருக்குது. அந்த சில குறிப்பிட்ட நட்சத்திரங்கள் இறந்தாங்கன்னா ஸ்பெஷலாக மற்றவங்களோட அடிஷ்னலாக சில விஷயங்கள் பண்ணணும், அடிஷ்னலாக சில தர்மங்கள் தானங்கள் பண்ணி அந்த தர்மத்தை வாங்கி அதை அவங்களுக்கு கொடுத்து அவங்கள வந்து வழி அனுப்பி மேலே விடணும். அதுக்காக இந்த அடைப்புன்னு போட்டாங்க. ஸோ யாருக்கு போனால் என்ன தெரிய போகுதுன்னு கோயிலுக்கெல்லாம் போகாதீங்க. இப்போ இந்த மேட்ரு சொல்லும்போது இன்னொரு ஒரு விஷயம், கோயில்களுக்கு வந்து பெண்கள் வந்து மாதவிலக்கு டைமில் போகக்கூடாது.
அது வந்து மூட நம்பிக்கை. நாங்கள்லாம் பெண் உரிமை போராளிகள், ஆண்கள்லாம் எங்களை வந்து அடக்குறாங்க, எங்கள் ஆண்கள்லாம் வந்து எங்களை வந்து முடக்குறாங்க அப்படின்னு சொல்லிட்டு கோர்ட்டில் கேஸ் போட்டு கேஸ் போயிட்டுருக்கு. சில ஜட்ஜ்மெண்ட் கொஞ்சம் ஃபேவராக கொடுத்துருக்காங்க. பொம்பளைங்களாம் அலோவ் பண்ணலாம், உள்ளே போகலாம் அப்படின்னு சொல்லி ஜட்ஜ்மெண்ட் கொடுத்துருக்காங்க. இது வந்து அஹ், படித்த மேதாவிகள் அப்படின்னு நினச்சிக்கிட்டு, பெண் உரிமை போராளிகள் நினச்சிக்கிட்டு இருக்கிற இந்த குரூப்புங்களுக்கு உண்டான விஷயம் அது. ஆனால் ஆன்மீகத்தில் வந்து அந்த மாதிரி இடங்களுக்கு பெண்கள் போகக்கூடாதுன்னு ஒரு காரணம் இருக்குது. நான் பல வீடியோஸ்லையும் பேசியிருக்கேன், கிளாஸ்லையும் பேசியிருக்கேன். ஐயப்ப மலைக்கு வந்து பெண்கள் போகக்கூடாது, ஆஹ் இளமையான இளமையாக இருக்கிற பெண்கள் போகக்கூடாது, சின்ன குழந்தைங்க போகலாம், இல்லை ஓல்டர் பீப்புள் போகலாம், ரொம்ப வயசான பெண்கள் போகலாம், ரொம்ப சின்ன குழந்தைங்க போகலாம், ஏஜ் அட்டன் பண்ணுறதுக்கு முன்னாடி போகலாம், ஏஜ் அட்டன் பண்ணிட்டாங்கன்னா போகக்கூடாது அப்படின்றது காரணம் இருக்குது. சயின்டிஃபிக் ரீசன் வேணா சொல்லலாம், அது வேற சொல்லலாம். நாம கூட அது சயின்டிஃபிக்காக ப்ரூவ் பண்ணலாம், அது வேற சமாச்சாரம். ஆனால் அதுக்கு ஒரு காரணம் இருக்குது. மூட நம்பிக்கையெல்லாம் கிடையாது, ஆணாதிக்கமெல்லாம் கிடையாது, பெண்ணை அடக்கிறதெல்லாம் கிடையாது. அது காரணமே வேற, அது சப்ஜெக்டே வேற. அப்படி போனால் என்ன நடக்கும்னா இவங்களுக்கு தான் ஆப்பு வரும். இவங்களுக்கு தெரியாது. அது அங்கே ஐயப்பன் கிட்ட வந்து அங்கே என்ன எனர்ஜி வந்து அங்கே இறக்கி வச்சிருக்காங்க, அந்த அந்த மலையில் என்ன எனர்ஜி இருக்குது, அந்த ஐயப்பனுக்கு என்ன பவர் கொடுத்து வச்சிருக்காங்க, அந்த பவர் வந்து இந்த இளமை காலத்தில் இருக்கின்ற பெண்களுக்கு நெகட்டிவாக இருக்கும்னு தெரியல அவங்களுக்கு. அவங்களாம் அப்படி சொல்கிறாங்க, இப்படி சொல்கிறாங்க, கோர்ட்டில் கேஸை போட்டு ஜட்ஜ்மெண்ட் கொடுத்துருக்கான். கேரளா கவர்மெண்ட் இல்லை நாங்கள் மாட்டேன்றாங்க, அவங்க ஹைகோர்ட்டுன்னு நினைக்கிறேன், அவங்க இதில் கொடுத்து தான் ஆகணுன்றாங்க. அது அப்படியே முன்ன பின்ன போயிட்டுருக்கு, இப்படியும் அப்படியும் போயிட்டுருக்கு. இவங்க அலோவ் பண்ண மாட்டேன்றதும், அவங்க அலோவ் பண்ணுன்றதும், நாங்களாம் பெண்கள் எங்களுக்கு உரிமைன்றதும், அது ஒரு பக்கம் போயிட்டுருக்கு. பட் தயவு செய்து மென்சஸ் டைமில் கோயில்களுக்கு போகாதீர்கள். அப்போது மேல்மருவத்தூர் ஆதிபராசக்தி கோயிலில் பங்கார அடிகளார் வந்து அவர் ஒரு புரட்சி பண்ணார். புரட்சி என்னன்னா, மென்சஸ் டைம் வந்து யார் வேணாலும் கோயிலுக்கு வரலாம், மென்சஸ் டைமில் யார் வேணாலும் கோயிலுக்கு வரலாம்னு மாதிரி சொன்னார்னு கேள்விப்பட்டேன் நான். அவர் வந்து ஆதிபராசக்தி வாழ் வழிபாட்டு மன்றம், அது வந்து பெண்களுக்கு வந்து மாதவிடாய் வந்து இயற்கையான ஒரு நிகழ்வு தான், அதுக்காக வந்து கோயிலுக்கெல்லாம் போக வேண்டான்றது கிடையாது, மேல்மருவத்தூர் ஆதிபராசக்தி பீடத்துக்கு வந்து மென்சஸ் ஆன கூட வரலாம்ன்ற மாதிரி சொன்னார். அப்புறம் அதுக்காக நம்ம நாத்திக கவர்மெண்ட்டுங்கெல்லாம் வந்து அவரை கூப்பிட்டு இதை அவார்ட் பண்ணாங்க, ரொம்ப ஹானர் பண்ணாங்கன்னு சொல்லி கேள்விப்பட்டேன் நான். மற்றவங்க பண்ணிக்கலாம், பட் ஆன்மீகத்தின்படி அது தவறு. இறைவனுக்கு உண்டான சில விஷயங்களை இறை விஷயங்களை பொறுத்த வரைக்கும் அது தவறு. மென்சஸ் டைமில் கோயிலுக்கு போகக்கூடாது. நம்ம தெரியாமல் போயிடுறோம், அங்கே போய் மென்சஸ் ஆயிடுச்சு, அது ஓகே, அது பரவாயில்ல. பட் நீங்கள் மென்சஸ் ஆயிருக்கீங்கன்னு சொல்லி தெளிவாக தெரிஞ்சுக்கிட்டு கோயிலுக்கு போகிறது ரொம்ப தப்பு. ஆப்பு நீங்களே உங்களுக்கு நீங்களே சொல்லிக் கொள்ளுகிறீர்கள், உங்களுக்கு நீங்களே சொல்லிக்கிறீங்க. அது எந்த மாதிரி கஷ்டம் எப்படி கொடுக்குன்றதை பற்றி பேசுனா அதை பற்றி பேசலாம், ஒரு 100 கிளாஸ் பேச. யாரும் சொல்லுவாங்க, உலகத்தில் நல்லது இருக்கும் கெட்டது இருக்கும், நல்ல சொல்லுங்க தான் கெட்ட சொல்லுங்க, நம்ம தான் அதை வந்து கரெக்டாக பார்க்க தெரிஞ்சு எடுத்துக்கணும். நீங்கள் இப்படியா அப்படியா, நீங்கள் உங்கள் கட்சியா இந்த கட்சியா அப்படின்னு நாம தான் அது கர்மா தான் டிசைட் பண்ணும். ஸோ ஆதிபராசக்தி கோயிலாக இருந்தாலும் சரி, பங்காரடிகளார் சொல்லிட்டாருன்றதுக்காக அது வந்து சரின்னு ஏற்றுக்க முடியாது, அது தவறு. அது அவர் ஏதோ சொல்லிட்டாரு, அது வித்தியாசமாக சொல்லிட்டாரு, நான் அவர் புரட்சி பண்ணுறேன் அப்படின்னு சொல்லி புரட்சியாளராக சொன்னார். ஆஹா, இவர் பெரிய மகான், இவர் பற்றி அப்படி சொல்லிட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு பெண்களும் அந்த குரூப்பாக போயிட்டு அவங்கள பாராட்டலாம், ஓகே ரைட்டு. அரசாங்கமும் அதை பாராட்டுச்சு, ஓகே ரைட்டு, ஓகே ஓகே ஓகே. பட் இறைவனுடைய விதிகளின்படி, ஆன்மீக விதிகளின்படி கும்பாபிஷேகம் செஞ்சு எனர்ஜி வாங்கி வைத்திருக்கின்ற ஒரு இடத்துல, விக்கிரகம் இருக்கின்ற ஒரு இடத்துல பெண்கள் போகக்கூடாது. இது பெண் அடிமை எல்லாம் கிடையாது, தயவு செஞ்சு புரிஞ்சுக்கோங்க, திரும்ப திரும்ப சொன்ன புரிஞ்சுங்க, பெண் அடிமை எல்லாம் கிடையாது. இந்து மதத்துல தான் வந்து பெண்களுக்கு ரொம்ப ரொம்ப அதிக மரியாதையும் முக்கியத்துவம் கொடுக்குறது இந்து மதம் தான். இதுக்கு அடுத்ததான் மற்ற மதங்கள்லாம் கூட, மற்ற மதங்கள்லாம் அதுக்கு பிறகுதான், இந்து மதம் தான் பெண்களுக்கு அவ்வளவு மரியாதை கொடுக்கறது. நீங்க அந்த மதம் வந்து என்ன கோயிலுக்கு போவானான்னு சொல்லி கவலைப்பட்டு சொல்லக்கூடாது, தப்பு, தெரியாம புரியாம சொல்றீங்க. ஆனால் தயவுசெய்து இனிமேல் வந்து யாரும் வந்து எந்த கோயிலுக்கும் சரி, ஈவன் மேல்மருவத்தூர் கோயிலுக்கு கூட சரி, அவங்களே அலோவ் பண்ணால் கூட, நீங்கள் நல்லா இருக்கணும்னா, நீங்கள் சந்தோஷமாக இருக்கணும்னா, நீங்கள் ஆரோக்கியமாக இருக்கணும்னா, ஹாப்பியாக சந்தோஷமாக லைஃப்பை என்ஜாய் பண்ணால் தயவு செய்து மென்சஸ் டைமில் ஈவன் ஆதிபராசக்தி கோயில் கூட போகாது. ஒரு 3 நாள் கழிச்சு போங்க, மென்சஸ் முடிஞ்ச பிறகு போங்க. அந்த சாமி எங்கேயும் போயிடாது, அங்கே தான் இருக்கும், அது எங்கேயும் போகாது. நம்ம மாறிடுவோம், நம்ம இறந்துருவோம், நம்ம போவோம், அடுத்தடுத்த பிறகு இப்போ அந்த சாமி அங்கே தான் இருக்கும். எல்லா கோயில்களும் அங்கங்கே தான் இருக்கும், எல்லா தெய்வங்களும் அங்கங்கே தான் இருக்கும், எல்லா அம்மன்களும் அங்கே தான் இருப்பாங்க, எந்த தெய்வமும் மாறாது. நம்ம தான் மாறிக்கிட்டே இருப்போம், மாறி மாறி வருவோம், மாறி மாறி வந்துட்டே இருப்போம்.
ஸோ மாற்றம் நமக்கு தான், பிறப்பும் இறப்பும் நமக்கு தான், கடவுள் கிடையாது. நீங்கள் பொறுமையாக ஒரு 5 நாள் கழிச்சு போய் கும்பிடுங்க, 3 நாள் கழிச்சு போய் கும்பிடுங்க, ஒன்றும் தப்பு இல்லை. அந்த டைமில் தான் போய் கும்பிடுங்க, என்ன அவ்வளோ அவசியம்? ஏன் போய் நாம் போய் அங்கே இருக்கிற எனர்ஜியை கண்டாமினேட் பண்ணி, அங்கே இருக்கிற பாசிட்டிவ் எனர்ஜி போய் கண்டாமினேட் பண்ணி, அங்கே இருக்க எனர்ஜியை நாம் வாங்கிட்டு வந்து நாமளும் கஷ்டப்பட்டு கர்மாவை நெகட்டிவ் கர்மா கிரியேட் பண்ணி எது கஷ்டப்படணும்? அங்கே எடுக்கிற சொன்னாது அவருடைய கருத்து, பட் தவறான கருத்து. அதனால அவங்களே சொன்னாலும் கூட தயவு செய்து இனிமேல் எந்த வழிபாட்டு இடங்களுக்கு கோயிலுக்கு போகும்போது தயவு செய்து மென்சஸ் டைமில் போகாதீங்க. அப்படியே மென்சஸ் போறீங்க அப்படின்னு சொல்லி சொன்னாலும் கூட அங்கே தவறி வந்துருச்சுன்னா ஓகே, பட் உங்களுக்கு தெரிஞ்சு போகாதீங்க. அதே மாதிரி முடிஞ்ச வரைக்கும் இந்த மாதிரி கோயிலுக்கு போகிறேன் குளத்துக்கு போகிறேன்னு சொல்லிட்டு இந்த டெம்பரரி கான்ட்ரசெப்டிவ் பில்ஸ் யூஸ் பண்ணாதீங்க. நிறைய பேர் யூஸ் பண்ணுறாங்க, இந்த கோயிலுக்கு போகிறதுக்காக மென்சஸ் வரக்கூடாதுங்க, அதனால நம்ம மாத்திரை மெடிக்கல் ஸ்டோரில் போய் மாத்திரை வாங்கி போட்டு போகிறேன், மெடிக்கல் ஸ்டோரில் போய் மாத்திரை வாங்கி போட்டு போகிறேன். கிட்டத்தட்ட ஒரு 70-80 ஃபைல் என்கிட்ட இருக்குது, ரெஃபரன்ஸ் ஃபைல் இருக்குது. 70-80 ஃபைல் குறையாமல் இருக்கும்னு நினைக்கிறேன். அதாவது இந்த மாதிரி கோயிலுக்கு போகிறோம், இந்த மாதிரி ஃபங்க்ஷனு, இதுக்காக வந்து அந்த டைம் மென்சஸ் ஆகக்கூடாது சார் அப்படின்னு சொல்லிட்டு மெடிக்கல் ஸ்டோரில் போயிட்டு மாத்திரை வாங்கி போட்டு அப்புறம் அது பிறகு கோயிலுக்கு போயிட்டு வந்துடுவான். ஓகே, அது இயற்கை தானே, இயற்கை நிகழ்வு தானே. நீங்கள் மென்சஸ் வந்தால் போக வேண்டாம், மென்சஸ் வந்து வரலன்னா போங்க. அதுக்காக ஏன் கான்ட்ரசெப்டிவ் யூஸ் பண்ணுறீங்க? இந்த கான்ட்ரசெப்டிவ் யூஸ் பண்ணிட்டு நிறைய பேர் சஃபர் ஆகிருக்காங்க, நிறைய பேர் சஃபர் ஆகிருக்காங்க. அதான் சொன்னேன், 70-80 ஃபைல் இருக்கும், 70-80 ஃபைல் இருக்கும். அது கான்ட்ரசெப்டிவ் பில்ஸ் யூஸ் பண்ணி கோயிலுக்கு போகிறத வந்து அது ரெகுலர் பண்ணிட்டு அது கோயிலுக்கு போகிற டைமில் இது டிஸ்டர்பன்ஸாக இருக்கும், அப்பப்போ யூஸ் பண்ணிக்குவாங்க. அப்பப்போ ஃப்ரைடேயில் போகணும் சார், இந்த விசேஷம் அந்த விசேஷம். அவங்க நிறைய கைனகாலஜிக்கல் ப்ராப்ளம் நிறைய வந்து நிறைய சஃபர் ஆகிட்டு பணமும் வேஸ்ட்டு, நிம்மதியும் போச்சு, உறவுகள்கிட்டையும் உனக்கு உடம்பு சரியில்லை. அவர் வந்து ஹஸ்பண்ட் வந்து சலிச்சிக்கிறாரு ஒய்ஃப் மேலே, ஹஸ்பண்ட் வந்து சலிச்சிக்கிறாரு. அட என்ன சார், நான் எவ்வளோதான் சார், அடிக்கடி இந்த பிரச்சனை வருது, அடிக்கடி இந்த பிரச்சனை, நான் போய் செலவு பண்ணாக்குது சார், என்ன சார் இது அப்படின்னு சலிச்சிக்கிறாரு. அப்போ உறவுகளையும் வித்தியாசம் வருதா? உறவுகளையும் வித்தியாசம். ஆனால் அன்னைக்கு பில்ஸை போட்டுட்டு வரும்போது இவர் தான் ஜிங்குன்னு கூப்பிட்டு போனார்ல ஒய்ஃபை, வாமாம்மா போயிட்டு வரலான்னு சொல்லிட்டு இவர் தானே கூப்பிட்டு போனார். தன் தமிழை உணரல. அப்போ கோயிலுக்கு போகும்போது நாங்களாம் போனோம் சார், அப்போ வாமா நீ மாத்திரை போட்டு நீ வாமா அப்படின்னு சொல்லி இவர் தான் கூப்பிட்டு போனார். தன் தப்பா உணரல. சரி அவங்க கூப்பிட்றாங்க எல்லாரும் போகிறாங்கன்ட்டு இந்த அம்மா போட்டு போனாங்க. அடிக்கடி கோயிலுக்கு போகிறாங்க, அடிக்கடி போகிறாங்க. நாளைக்கு அவங்களுக்கு கைனகாலிக்கு ப்ராப்ளம் வந்தபோது என் ஹஸ்பண்ட் சலிச்சிக்கிறார். உலகமே இப்படி தான். நான் ஒரு எக்ஸாம்பிளுக்காக சொன்னேன் இந்த கேஸு. நன்மை நல்ல விஷயம் அப்படின்னா நானுன்னுவாங்க, ஒரு கெட்ட விஷயம்னா நீன்னுவாங்க. உலகமே, இவங்க மட்டும் இல்லை, உலகமே அப்படி தான் இருக்குது. 99% ஆஃப் த பீப்புள் என்ன இருந்தாங்கன்னா நல்லது சரி ஓகேன்னா நான் தான், என்னால் தான் நல்லா ரைட் என்ன கை காட்டுவாங்க. ஏதாவது ஒன்று நெகட்டிவாக ஆப்போசிட்டாக போச்சு, உன்னால தான் நீ அப்படியே கைப்படி திரும்பிடும். நம்ம தானே பண்ணோம் அப்படின்னு கிடையாது. அப்போல்லாம் வந்து நிறைய லேடிஸ் வந்து அப்படி தான் பண்ணாங்க. இப்போ கூட மிஸ்டேக் பண்ணிட்டுருக்காங்க. நான் கோயிலுக்கு போகிறேன், அதுக்கு போகிறேன், இதுக்கு போகிறேன்னு சொல்லிட்டு கான்ட்ரசெப்டிவ் பில்ஸ் யூஸ் பண்ணிட்டு கடைசியில் குழந்தையே பெற்றுக்க முடியாத நிலைமைக்கு போகிறாங்க. நிறைய சர்ஜரி பண்ணுற அளவுக்கு போகிறாங்க. யூட்ரஸ் ப்ராப்ளம், ஓவரிஸ் ப்ராப்ளம், பிசிஓடி, இதெல்லாம் நிறைய ப்ராப்ளம் வருது. ஆனால் தயவு செய்து டெம்பரரி கான்ட்ரசெப்டிவ் பில்ஸ் யூஸ் பண்ணாதீங்க. ப்ளஸ் இந்த மென்சஸ் தடுக்கிறதுக்கும் யூஸ் பண்ணாதீங்க. இதில் நிறைய ப்ராப்ளம் வருது. மென்சஸ் போஸ்ட்போன் பண்ணுறதுக்காக போடுறோம், மென்சஸ் போஸ்ட்போன் பண்ணுறது. இது பின்னாடி என்ன ஆகுது, உள்ளே போயிட்டு நிறைய ப்ராப்ளம் பண்ணி மென்சஸ் ரிலேட்டட் ப்ராப்ளம்ஸ் கொண்டு வந்து விட்டுடும். ஸோ முடிஞ்ச வரைக்கும் இந்த டெம்பரரி கான்ட்ரசெப்டிவ் பில்ஸ் யூஸ் பண்ணுறது, அப்புறம் இந்த கோயிலுக்கு போனால் இந்த இதெல்லாம் வந்து இந்த பில்ஸை போஸ்ட்போன் பண்ணுறதுக்காக, மென்சஸ் போஸ்ட்போன் பண்ணுறதுக்காக எடுக்கிற மாதிரி. இவங்களே போகிறாங்க, மெடிக்கல் ஸ்டோரில் கேட்டு வாங்கிக்கிறாங்க. ஏங்க வெளில போகணுங்க, மென்சஸ் கொஞ்சம் நல்லா தள்ளி போகணுங்க, அதுக்கு மாத்திரை கொடுங்க. டாக்டர் பிரிஸ்கிரிப்ஷன்லாம் கிடையாது, இவங்களே மெடிக்கல் ஸ்டோர் போக வேண்டியது. சார் இந்த மாதிரி நாங்கள் வெளில ஃபங்க்ஷன் இருக்குது, அந்த ஃபங்க்ஷனுக்காக நாங்கள் போகணும், ஒரு நாளைக்குனா தள்ளி போகிற மாதிரி மென்சஸ் மாத்திரை கொடுங்க. ஓகே, அவர் கொடுத்துறா, இவங்க சாப்பிட்டு வந்தாரா. ரொம்ப சாதாரணமாக போயிட்டு ரொம்ப அடி வாங்கியிருக்கிறாங்க, ரொம்ப சஃபர் ஆகிட்டு இருக்காங்க. அதனால் அந்த மாதிரி தவறுகளை பண்ணாதீங்க. சரியா? இதே தான். ஓகே. எதிலும் பற்று கொள்ளாமல் அமைதி பார்வையுடன் இந்த உலகத்தையும் பார், நன்மை தீமை இரண்டும் ஒன்றே, அவை இரண்டும் இறைவன் திருவிளையாடல்கள் என்பதை தெரிந்து கொள்ள அனைத்திலும் மகிழ்ச்சி அடை. ரைட், ஓகே, அவர் சொன்னது எல்லாம் கரெக்டு தான், தப்பில்லை. எதிலும் பற்று கொள்ளாமல் அமைதி பார்வையுடன் இந்த உலகத்தை பார், அப்படிதான் பார்க்கணும். நன்மை தீமை இரண்டும் ஒன்றே, ரைட்டு. அது ஹையர் லெவல், இது பிஹெச்டி சப்ஜெக்ட். இப்போதைக்கு போத்துங்க, இப்போ கன்ஃபியூஸ் பண்ணிக்க வேண்டாம், இது பிஹெச்டி சப்ஜெக்ட். இப்போ சொல்றது பிஹெச்டி லெவல். அவை இரண்டும் இறைவன் திருவிளையாடல் என்பதையும் தெரிந்து கொள், அனைத்திலும் மகிழ்ச்சி அடை. கரெக்ட், ஓகே, சொன்ன பாயிண்ட் கரெக்டு. பட் அதான் என்ன விஷயம்னா, ஒரு ஹையர் லெவலுங்க பிஹெச்டி லெவலுக்குலாம் வந்துட்டிங்கன்னு வச்சுக்கோங்களேன், இது தப்புன்னு சொல்ல மாட்டாங்க, ரைட்டுன்னு சொல்ல மாட்டேன். இப்போ நான் பேசுவேன், இதுதான் தப்பு,
இதெல்லாம் ரைட்டு, இப்படி பண்ணணும் அப்படி நம்ம பேசிட்டு இருக்கோம். இப்போ நாம கூட பேசிட்டோம், கருணாநிதி கூட பேசிட்டு இருக்கோம். இது சரி, இது தப்பு, இது சரி, இது தப்புன்னு. நீங்கள் ஹையர் லெவலுக்கு வந்துட்டீங்க, பிஹெச்டி லெவலுக்கெல்லாம் வந்துட்டீங்க வச்சுங்க, எம்ஃபில் தாண்டி பிஹெச்டிக்கு வந்துட்டீங்கன்னா நீங்கள் எதையுமே சரின்னு சொல்ல மாட்டீங்க, எதையும் தப்புன்னு சொல்ல மாட்டீங்க. அந்த அண்டர்ஸ்டாண்டிங் வந்துடும். இப்போ லோயர் லெவலுக்கு லோ லெவலுக்கு வந்து இது தப்பு சரின்னு சொல்லிட்டு இருக்கோம். பட் அந்த லெவலுக்கு நீங்கள் வரும்போது நீங்களே சொல்லுவீங்க, சரி தப்பும் இல்லை, இது சரியும் இல்லை சார், ரெண்டுமே சொல்லுவீங்க. அது சரியில்லைன்றதுக்கும் அதையே வச்சு எக்ஸ்ப்ளனேஷன் கொடுப்பீங்க, அது தப்புன்றதுக்கும் எக்ஸ்ப்ளனேஷன் கொடுப்பீங்க. எப்படி சார் ஒரே டைமில் அது தப்புன்னு சொல்கிறீங்க, தப்பு இல்லைன்னு சொல்கிறீங்க அப்படி இப்போ கேட்கும்போது ஆச்சரியமாக இருக்கும். ஒரு விஷயம் ஒன்று தப்பாக இருக்கணும், ரைட்டாக இருக்கணும், இல்லையா? இப்போ வந்து ஹையர் லெவலுக்கு போகும்போது அது தப்பும் இல்லை ரைட்டும் இல்லைன்னு மாதிரி வரும். கொஞ்சம் குழப்புற மாதிரி தான் இருக்கும். பட் ஹையர் லெவலில் அது போடுங்க. அந்த மேட்டர் இப்போ சொல்லிக்கிறார். அது சாதாரண மக்களுக்கு இப்போ தெரியாது. பட் அவர் சொன்ன பாயிண்ட் வந்து கரெக்டு தான். சரிங்களா? அடுத்தது, அண்ணன் மகன் வந்து போதை அடிமையாக இருக்கிறாரு, போதை அடிமை மறுவாழ்வத்தை வந்து சேர்த்தலாமா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சகோதரர் கேட்டிருந்தாரு. அண்ணன் மகன் வந்து தவறான பாதையில் போயிட்டு இருக்காரு, போதை அடிமைகள் மறுவாழ்வு மையத்தில் சேர்த்தலாமா அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காரு. 2 நாளைக்கு முன்னாடி போஸ்டிங் போட்டிருந்தார் அவர். பட் போதை அடிமைகள் மறுவாழ்வு மையத்தில் போயிட்டு திரும்பி வெளியில் பக்காவாக வந்தாங்க அப்படின்றது நான் பெரும்பாலும் 90% பார்க்கல. ஒரு 10% இருக்காங்க. நம்ம ஆள் வந்து அந்த 10ல் வருவார், 90ல் வருவார்னு சொல்ல முடியாது. எனக்கு தெரிஞ்சு போதை அடிமைகள் மறுவாழ்வு மையத்துக்கு போனவங்க 90% திருந்தவே இல்லை. லட்சக்கணக்கு பணம் செலவாயிருக்கு, டைம் செலவாயிருக்கு, மற்ற மற்ற பல வகையில் பாதிப்புகள் ஆயிருக்காங்க. ஆனால் அதுலேருந்து வெளியே வந்தாங்களா அப்படின்னா வெளியே வரலை. அதான் காரணம். பட் உலகம் முழுசும் போதை இந்த மறுவாழ்வு மையங்கள் நிறைய இருக்குது. போதை அடிமைகள் நாளுக்கெல்லாம் அதிகமாகிட்டே இருக்கிறாங்க, நாளுக்குலாம் அதிகமாகிட்டே இருக்கிறாங்க. பப்ளிக் லெவலில் இருந்தது, அப்படி அப்படியே குறைஞ்சி வந்து இன்னைக்கு ஸ்கூல் லெவல் வரைக்கும் வந்துச்சு. ஸ்கூலில் இருக்கிற படிக்கிற பசங்க கூட போதைப் பொருள் யூஸ் பண்ணுற அளவுக்கு டெவலப் ஆகிருக்காங்க, அட்வான்ஸ் டெவலப்மெண்ட் ஆயிருக்கு. போதைப் பொருள்னால் யாரோ எப்போவோ பெரிய கோட்டீஸ்வரங்க, பெரிய பணக்காரங்க, பணத்தை வச்சு என்ன பண்ணுன்னு தெரியாத வச்சுருக்கிறவங்க அவங்க யூஸ் பண்ணுவாங்கன்ற மாதிரி ஒரு காலகட்டம். அப்போது அவங்க தான் யூஸ் பண்ணுவாங்க. ஏன்னா அவங்களுக்கு பேசிக் நீட்ஸ் ஒன்றும் கிடையாது. வேலைக்கு போய் சம்பாதிக்கணும், வீட்டு வாடகை கொடுக்கணும், பொண்ணு கல்யாணம் பண்ணணும், பணம் வேணும், பையனுக்கு வேலை வாங்கி கொடுக்கணும், பணம் வேணும், பையனை படிக்க வைக்கணும், அப்படின்ற பேசிக் கட்டாயங்கள்லாம், மளிகை சாமானை வாங்கணும், இஎம்ஐ கட்டணும், கட்டாயங்கள்லாம் கிடையாது. ஏன்னா கொழுத்த பணக்காரங்க 1000 தலைமைக்கு பணம் இருக்கும், என்ன பண்ணே தெரியாது. பணத்தையே சாப்பிட்டா கூட 10 தலைமுறைக்கு 100 தலைமைக்கு வரும், பணத்தையே சாப்பிட்டா கூட. அவங்க அந்த பொருளாக யூஸ் பண்ணாங்க அப்போது. பட் இப்போ என்ன ஆச்சுன்னா, ஸ்கூல் கோயிங் பொண்ணுங்க கூட, பசங்களை விட்டுடுங்க, ஸ்கூலுக்கு போகிற ஸ்கூல் லெவலில் இருக்கிற பசங்க, ஹைஸ்கூல் படிக்கிற பசங்க கூட, பொண்ணுங்க கூட தண்ணி அடிக்கிறதும் சிகரெட் அடிக்கிறதும் போதைப்பொருள் யூஸ் பண்ணுறதுக்கு அட்வான்ஸாக டெவலப் ஆகிருக்காங்க நம்ம நாட்டில். அதை மற்ற இடங்களை சொன்னால் கூட பரவாயில்ல, இந்தியாவில், அதையும் சவுத் இந்தியாவில், அதையும் தமிழ்நாட்டில் இருக்காங்க. என்ன போய் சொல்ல, இது எங்கே போய் சொல்ல? ஸோ இதுக்கு என்ன பண்ணணுன்றது தெரியல. இதை போகிறாங்க, போதை அடிமை போயிடுறாங்க, பணம் செலவு பண்ணுறாங்க, ட்ரீட்மெண்ட் கொடுக்குறாங்க, அப்புறம் அவங்க பேரண்ட்ஸை கூப்பிட்டு கவுன்சிலிங் பண்ணுறாங்க. பேரண்ட்ஸ் இப்போ கவுன்சிலிங் கொடுத்து என்ன பிரயோஜனம்? பேரண்ட்ஸுக்கு குழந்தைய வளர்க்கும் போதே கவுன்சிலிங் கொடுத்துருக்கணும், சின்ன வயசுலேயே கவுன்சிலிங் கொடுத்துருக்கணும். அது யாரும் கொடுக்கல, அது யாரும் கொடுக்கல. இப்போ போய் அவன் 1ஆம் நம்பர் அடிக்ட் ஆகிட்ட பிறகு அப்புறம் அவனை கூப்பிட்டு, நான் உனக்கு கவுன்சிலிங் கொடுக்குறேன், வா, உன் பையனுக்கும் கவுன்சிலிங் கொடுக்குறேன், இல்லை உன் பொண்ணுக்கு கவுன்சிலிங் கொடுக்குறேன், உனக்கும் உங்கள் பேரண்ட்ஸ் நீங்களும் வாங்க, நீங்களும் வாரத்துக்கு ஒரு தடவை வரணும், நீங்களும் வாரத்துக்கு 1.5 வந்து உட்காரணும், உங்களுக்கு கவுன்சிலிங். யாருக்கு என்ன பிரயோஜனம்? என்ன பிரயோஜனம்? தப்பான ரூட்டில் தான் போயிட்டுருக்காங்க. ஸோ அந்த கவுன்சிலிங் வேஸ்ட்டு தான். ஸோ போதை அடிமைகள் மறுவாழ்வு மையத்திலலாம் வேண்டாம். நீங்கள் வேணால் பர்சனலாக என்னை கான்டாக்ட் பண்ணுங்கள், ஆஃபீஸ்க்கு மெசேஜ் அனுப்பிச்சி விடுங்க, நான் சில விஷயங்கள்லாம் சொல்கிறேன், அதை ஃபாலோ பண்ண சொல்லுங்கள், அதை மாதிரி ஃபாலோ பண்ணி சரி பண்ண சொல்கிறேன். சரியா? அப்போ தான் பர்மனெண்ட்டாக சரியாகும். நம்பர் 1 நல்லா தெரிஞ்சுக்கோங்க, போதை அடிமைகள் மறுவாழ்வு மையம், போதைன்னா எந்த போதையாக இருந்தாலும் சரி, ஃபஸ்ட்டு ரீசன் நம்பர் 1, நீங்கள் நம்பினாலும் சரி நம்பினாலும் சரி, பாஸ்ட் லைஃப்பில் நம்மளோட சம்மந்தப்பட்ட கெட்ட ஆத்மாக்களுடைய தூண்டுதல் தான் நம்பர் 1. இது இன்விசிபிள், நீங்கள் எந்த ஸ்கேனையும் கண்டுபிடிக்க முடியாது, எந்த ஸ்கேனையும் கண்டுபிடிக்க முடியாது. 1 நம்பர் 1, உங்களுக்கு பின்னாடி ஏதோ ஒரு உங்களோட பாஸ்ட் லைஃப் சம்மந்தப்பட்ட ஆவி, பாஸ்ட் லைஃப்பில் சம்மந்தப்பட்டு உங்களோட இப்போ நீங்கள் மறுபடியும் எடுத்து வந்துட்டீங்க, நீங்கள் மறுபடியும் எடுக்காத உங்களுடைய பாஸ்ட் லைஃப் சம்மந்தப்பட்டவங்க இருப்பாங்க, படையாவது. அந்த ஆத்மாக்கள் உங்களை பழி வாங்கணும், உங்களை வந்து யூஸ் பண்ணிக்கணும், உங்களை வச்சு அவங்களுடைய தேவைகளை பூர்த்தி பண்ணிக்கணும்,
உங்களை வச்சு அவங்களுடைய இச்சைகளை பூர்த்தி செய்து கொள்ள வேண்டும். உங்களை வைத்து அவங்களுடைய ஆசைகளை, இந்த ஆவியரக நேதிகள் சில விஷயங்கள் இருக்கு, அதை வச்சு அவங்க உங்களை வச்சு சாதிச்சுக்கணும். உங்களுக்கு தெரியாது. அந்த மாதிரி பண்ணுகின்ற ஆத்மாக்களுடைய பிடியில் தான் இன்னைக்கு இந்த போதை அடிமைகள் இருக்கிறாங்க. நம்பர் 1 அதை கிளியர் பண்ணும். நம்பர் 2, அவங்களுடைய ஆறா ஒளிவட்டம் சொல்றீங்க, ஒளிவுடன் சொல்றீங்க, அந்த ஆறு நிறைய கிராக்ஸ் இருக்கும், நிறைய கிராக்ஸ் இருக்கும், நிறைய கிராக்ஸ் இருக்கும். அது கிராக்ஸ்னா நான் விரிசல்கள், செவத்துல விரிசல்கள்னு சொல்றேன் பார்த்தீங்களா, அந்த கிராக்ஸ் எல்லாம் அடைக்கணும். நம்பர் 2. நம்பர் 3, என்டிட்டிஸ் சொல்லுவாங்க. என்டிட்டிஸ் சொல்லுவாங்க. இப்போ எப்படி நம்ம வந்து சாக்கடையில் போய் பார்த்தா புழு நின்றுட்டு இருக்கும் பார்த்தீங்கன்னா, சாக்கடையில் பார்த்தீங்க அப்படின்னா புழு அப்படி நின்றுட்டு இருக்கும், மறுமணி ஒயிட் கலர்லேயே நின்றுட்டு இருக்கும், பார்ப்போம். ஓ அப்படியா, ஓகே. நம்ம உடம்புல நம்ம அந்த நம்ம சொல்லுவோம், அடுத்தவங்களுக்கு வரும், நம்ம அந்த ஆயில் புல்லிங்கில் ஹெர்பல் பேஸ்டு ஆயில் புல்லிங் ஆயில் கொடுக்குறோம். அந்த ஆயில் வந்து நீங்கள் கொப்பளிக்கணும், அது நம்ம அடுத்து சொல்லுவோம். அந்த கொப்பளிச்சு துப்பிட்டு நீங்கள் அதை மைக்ரோஸ்கோப்பில் பார்த்தீங்கன்னா அப்படியே நெஞ்சிட்டு இருக்கும். அது பார்த்தா நமக்கு என்னடாது, நம்ம வாயில் கொப்பளிச்சு துப்பணும், நம்ம வாயில் 20 நிமிஷம் வச்சு கொப்பளிச்சு துப்புனது இவ்வளோ ஒரு கனி மைக்ரோஸ்கோப் பார்த்தீங்கன்னா அப்படி நெஞ்சிட்டு இருக்கும். உங்களுக்கே ஆச்சரியம் இருக்கு, நம்ம வாயிலே இவ்வளோ இருக்கு. ஆமாம், உண்மையிலே இருக்குது, நமக்கு தெரியல, சும்மா துப்பிடுறோம், அவ்வளோதான். அது வந்து அந்த ஆயில் வந்து 20 மினிட்ஸ் போட்டு கேர்லிங்னு ஆயில் பிடிங்க மாதிரி கேர்லிங் பண்ணி ஹெர்பல் ரெடி பண்ண ஆயில் ஒரு 5 ml போட்டு 20 மினிட்ஸ். நீங்கள் பேச முடியாது, அவ்வளோதான். மற்றபடி யூ கேன் டு எனி ஒர்க், எந்த ஒர்க் வேணாலும் பண்ணலாம், எந்த வேலைனாலும் செய்யலாம். நீங்கள் மாதிரி பண்ணிட்டு இருக்கும்பொழுது அதை 20 மினிட்ஸ் போட்டு கழிச்சு துப்புனீங்கன்னா உங்கள் உடம்புல கேன்சர் செல் முதல் கொண்டு வரும். உடம்பு கேன்சர் செல்லு, கேன்சர் கிருமிகள்லாம் இருக்கு இல்லையா, அது முதல் கொண்டு வரும். தெரியாது, கேன்சர் ட்ரீட்மெண்ட் கொடுக்குற டாக்டர்ஸ்க்கு தெரியாது, உங்களுக்கு டக்குன்னு தெரியாது. உங்கள் லிவர் அரிச்சிட்டு இருக்கு, அந்த பாக்டீரியா வைரஸ்லாம் வெளில வரும். உங்கள் உடம்பு என்னென்ன அன்வான்ட் பாக்டீரியாஸ் வைரஸ் இருக்குது அதெல்லாம் வெளில வரும். அன்வான்டாக உள்ள என்ன இருக்கும் அதெல்லாம் வெளியே வரும். என்டிட்டிஸ் சொல்லுவாங்க, அதெல்லாம் வெளியே வரும். உங்களுக்கு பார்த்தா தெரியும், அப்படியே நின்றுட்டு இருக்கும், நம்ம இருக்கும். நம்ம அடுத்தடுத்து நம்ம அதை பற்றி சொல்லுவோம், பேசுவோம், நம்ம ட்ரீட்மெண்ட் எடுக்கணும், அது கொடுப்போம். அப்போது அந்த என்டிட்டிஸ் சொல்லுவாங்க. இந்த என்டிட்டிஸ் என்ன பண்ணணும்னா, அந்த குறிப்பிட்ட நாளில் குறிப்பிட்ட டைமில் சாப்பிட வைக்கும் தோணும். ஃபார் எக்ஸாம்பிள் சொன்னோம்னா, இப்போது டீ சாப்பிட்ற பழக்கம் கிடையாது, காஃபி சாப்பிட்ற பழக்கம் கிடையாது. ஆனால் வந்து அந்த ஒரு பழக்கம் பண்ணிட்டீங்க, ஒரு 1 வீக் 10 டேஸ் பண்ணிட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அது உள்ளே போய் அதில் போடுற அந்த கெமிக்கல்ஸ் என்ன பண்ண போய் பிரெயினில் போய் ரெக்கார்ட் ஆகிட்டு, கரெக்டான டைம் ஆச்சுன்னா உங்களுக்கு அதை சாப்பிட தோணும். கரெக்டான டைம் ஆச்சுன்னா சாப்பிட தோணும். டீ வேணும், காஃபி வேணும் அப்படின்னு சொல்லி தோணும். அந்த பழக்கம் உள்ளே போய் பிரெயினில் போய் ரெக்கார்ட் பண்ணிக்கும், சிறுமூளையில் போய் ரெக்கார்ட் ஆகிக்கும், சிறுமூளையில் போயிட்டு போய் ரெக்கார்ட் ஆகிக்கும். அது கரெக்டான டைமான சிக்னல் கொடுக்கும். தலைவலிக்கிற மாதிரி இருக்குது, டயர்டாக இருக்குது, டீ சாப்பிடு. தலைவலிக்கிற மாதிரி டயர்டாக இருக்குது, காஃபி சாப்பிடு. ஒரு மாதிரியாக இருக்கு, உடம்புல டயர்டாக இருக்குது, வீக்காக இருக்குது, நீ இந்த லிக்கர் வாங்கிட்டேன், இந்த லிக்கர் சாப்பிடு, அப்படி மாதிரி கொண்டு போகும். அதே மாதிரி தான் போதைப் பொருள்களை கொண்டு கொடுக்கும். என்டிட்டிஸ் சொல்லுவாங்க, அது வந்து உணர்வு வடிவங்கள் சொல்லுவாங்க. அது ஒரு ஜியாமெட்ரிக்கல் ஃபார்ம், அது ஜியாமெட்ரிக்கல் ஃபார்ம் தான் அது. பட் உணர்வு வடிவங்கள் அந்த என்டிட்டிஸ் உடம்புக்குள்ளே இருக்கும், அது இருக்கும், இன்விசிபிளாக இருக்கும், கண்ணுக்கு தெரியாது. இதையெல்லாம் நீங்கள் போக்கினா மட்டும்தான் அவர் நிரந்தரமாக அந்த போதையிலிருந்து வெளியே வருவார ஒழிய, அதை விட்டுட்டு சைக்காட்ரிஸ்ட் கொடுத்தாரு, சைக்காலஜிஸ்ட் கொடுத்தாரு அப்படின்னு சொல்லி கொடுக்குற, அவர் செடேட்டிவ் கொடுக்குற மருந்தை வாங்கி சாப்பிட்டுட்டீங்க இருந்தீங்கன்னா உடம்பு தான் அடி வாங்க முடிய, போதை அடிமையாக தான் இருப்பார். போதை அடிமையாக தான் இருப்பார். இல்லைன்னா 2 நாளைக்கு கொடுவாரு, திருப்பி 4 நாளைக்கு பண்ணுவார், திருப்பி 1 நாள் கொடுவார். பட் போதையான் வந்து வெளியே பர்மனெண்ட்டாக வந்தாலும் 100% வரவே முடியாது. சேலஞ்ச் பண்ணி சொல்லலாம், 100% வரவே முடியாது. சைக்காட்ரிஸ்ட் என்ன கொடுக்குறாங்க, செடேட்டிவ் பில்ஸ் தான். அதாவது உங்களுடைய ஆக்டிவிட்டி வந்து மந்தப்படுத்தும், உங்களுடைய ஆக்டிவிட்டி வந்து டல் பண்ணும். அப்போ உங்களோட ஆக்டிவிட்டி டல் பண்ணுதுன்னும் போது என்ன ஆகும், டோட்டலாக உங்கள் பாடி இருக்கிற எல்லா நர்வஸ் சிஸ்டம், எண்டோக்ரைன் கிளாண்ட் சிஸ்டம், எல்லாமே சிஸ்டம் அடி வாங்கும். அப்போ எல்லா சிஸ்டம் அடி வாங்க என்ன ஆகும், வேறு நோய்கள் புதுசாக வரும். நீங்கள் ஒன்றும் மேலும் மேலும் நோயாளி ஆக்கப்படுகிறீர்கள். மேலும் மேலும் நோயாளியாக்க, மனநோயாளி மட்டும் இல்லை, உடல்நோயாளி ஆக்கிடுறீங்க. பல வகைகளில் நோயாளிகள் ஆக்கப்படுகிற, நோயாளிகளாக முத்திரை குத்தப்படுகிறீர்கள். அவங்க நோயாளியாகவே இருந்து நோயாளியாக வாழ்ந்து நோயாளியாக இருந்துருவாங்க. போதையிலிருந்து வருகிறவங்களும் வரமாட்டாங்க. சரி, இப்போ நான் சொன்ன இந்த விஷயங்கள்லாம் ஃபாலோ பண்ணும். அந்த பாஸ்ட் லைஃப் கர்மாஸ் சம்மந்தப்பட்ட அந்த ஆவிகளுடைய தொடர்பை கட் பண்ணணும். தென் ஆறாவில் இருக்கிற அந்த கிராக்ஸ் எல்லாம் ஒட்டி பேஸ்ட் பண்ணி கிளியர் பண்ணணும். இது எப்படி அந்த யூஎஸ் எல்லாம் விட்டான்மா மேசனை கூப்பிட்டு எல்லாம் போட்டு பேக் பண்ணி பண்ணுறோம்லே, அந்த மாதிரி பேக் பண்ணணும். ப்ளஸ் அந்த என்டிட்டிஸ் எல்லாம் இருக்கு இல்லையா, அந்த என்டிட்டிஸ் எல்லாம் கில் பண்ணி வெளியே கொண்டு போகணும். அந்த என்டிட்டிஸ் கில் பண்ணி உள்ளே விடக்கூடாது, திருப்பி அது அப்படியே கேன்சர் செல்ஸ் மாதிரி அப்படியே மல்டிப்ளை ஆகிக்கும். ஸோ அந்த என்டிட்டிஸ்லாம் வெளியே கொண்டு போகணும். இத்தனையும் நீங்கள் பண்ணிவிட்டு நீங்கள் மருந்து கொடுத்தாலும் மருந்தே வேலை செய்ய முடிய, நீங்கள் இதை பண்ணாது நீங்கள் என்ன மருந்து கொடுத்தாலும் எந்த ஒரு நபரையும் போதையிலிருந்து வெளியே கொண்டு வர முடியாது.
இனி வருங்காலங்களில் இது ரொம்ப அதிகமாக போயிட்டுருக்கு. நான் தான் சொன்னேன், பெரிய மல்டிமில்லியன் லெவலில் இருந்ததெல்லாம் சாதாரண ஸ்கூல், ஹைஸ்கூலில் இருக்குது. ஹைஸ்கூலில் சாப்பிட்றாங்க, பொண்ணுங்க சாப்பிட்றாங்க. இப்போ டீச்சர்ஸ் சொல்லுவாங்க, வந்து கவுன்சிலிங் வரும்போது டீச்சர்ஸ் சொல்லுவாங்க, சார் எங்கள் ஸ்கூலில் இந்த மாதிரிலாம் பண்ணுறாங்க சார், இந்த மாதிரிலாம் சாப்பிட்றாங்க சார், ஸ்கூல் கேர்ள்ஸ் எல்லாம் இந்த மாதிரி யூஸ் பண்ணுறாங்க சார் அப்படின்னு சொல்லிட்டாங்க. பேரண்ட்ஸ்க்கு தெரிஞ்சு யூஸ் பண்ணுறாங்க, பேரண்ட்ஸ் தெரியாமல் யூஸ் பண்ணுறாங்க, நிறைய நடக்குது. ஸோ அதனால் இந்த மாதிரி முறையில் போன மொழியை நீங்கள் சும்மா போதை அடிமைக்கு மறுவாயத்தில் போய் சேர்ந்தோம், மாதம் மாதம் பணம் கட்டணும், அவனும் அங்கே இருக்கிறான், பேரண்ட்ஸ் போய் கவுன்சிலிங் கொடுக்கும், இதில் 100% ரிசல்ட் வராது சார். ஸோ அதனால் தயவு செஞ்சு போதை அடிமை மறுவாழ்வுக்கு போக வேண்டாம். நீங்கள் ஆஃபீஸ் கான்டாக்ட் பண்ணுங்கள், நான் என்ன பண்ணலான்னு நான் சொல்கிறேன் சார். அந்த மாதிரி பார்த்து பண்ணிக்கலாம். தப்பான ரூட்டுக்கு போகாதீங்க, தெரிஞ்சவங்களுக்கும் சொல்லுங்கள். போதை அடிமைகள் மறுவாழ்வில் ஒரு ரிசல்ட் எல்லாம் கிடைக்காது. இதுக்கு எக்ஸாம்பிள் நான் நிறைய வீடியோஸ்லையும் பேசியிருக்கேன். இந்த போதை அடிமைகள் மறுவாழ்வு மையத்துக்கு போயிட்டு ஃபெயிலியர் ஆகி ரிசல்ட் கிடைக்காம அங்கே போயிட்டு வந்தவங்க என்னெல்லாம் பண்ணியிருக்கிறாங்க அப்படின்றது நம்ம ஏற்கனவே வீடியோஸ் பண்ணியிருக்கேன். போயிட்டு வந்து 4 கொலை பண்ணியிருக்கான் ஒருத்தன் டெல்லியில் வீட்டில். சின்ன பையன், 14 வயசு பையன் போதை அடிமை மறுவாழ்வு மையத்துக்கு போய் சரியாயிட்டான்னு சொல்லிட்டாங்க. வீட்டுக்கு வந்துட்டு ஒரு 1 வீக்கில் சொந்த வீட்டில் அம்மா, அத்தை, இன்னும் யாரோ 4 பேர், பாட்டி, எஸ், அம்மா, அத்தை, பாட்டி, தடுக்க வந்தவங்க ஒருத்தர், 4 பேர் வீட்டில் போட்டு தள்ளிட்டான். கத்தியில் குத்தி முடிச்சிட்டான் மேட்ரு. போதை மருந்து இப்போ தான் வந்து 1 வீக் கூட ஆகலை. டெல்லியில் நடந்த இன்சிடென்ட். இதை பற்றி கூட நான் வீடியோவில் பேசியிருக்கேன். பழைய வீடியோவில் இருக்குது, பார்த்தீங்கன்னா தெரியும். கொஞ்சம் தேடி பாருங்கள், பழைய வீடியோ எங்கே இருக்குது என்னன்னு சொல்லி பாருங்கள், அது தெரியும். இதெல்லாம் தயவு செஞ்சு வந்து இந்த போதை அடிமை மறுவாழ்வுக்கெல்லாம் அனுப்பாதீங்க சார், வேஸ்ட்டு. இன்னொரு 2-3 கோட்டை பற்றி பேச வேண்டி இருக்குது, பட்டு டைம் இல்லை. நம்ம நாளைக்கு பேசுவோம். நாளைக்கு கண்டினியூ பண்ணிக்குவோம். ஸோ டைம் வந்து ப்ராம்ப்டாக மெயின்டைன் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி இந்த சாங் முடிகிற வரைக்கும் நீங்கள் எதுவும் மெசேஜ் எல்லாம் போடாதீங்க. அந்த எனர்ஜியை வந்து வாங்கிக்கோங்க. ஏன்னா அந்த டிவைன் சாங் வருது, பட் எங்கிட்டேருந்து எனர்ஜி வருது, ப்ளஸ் லைட்லேருந்து எனர்ஜி வருது, எல்லாமே வாங்க. டிவைன் எனர்ஜி அந்த சாங்லேருந்து வருது, என் மூலமாக எங்கிட்டேருந்தும் வருது, லைட்லேருந்து வருது, எல்லாமே எனர்ஜி வாங்கிக்கோங்க. இந்த எனர்ஜி வாங்கி நீங்கள் எந்த கோயிலுக்கு போனாலும் உங்களுக்கு இது கிடைக்காது. நீங்கள் என்ன தானம் தரமாலும் இந்த எனர்ஜி கிடைக்காது. அந்த எனர்ஜி உள் வாங்கிக்கோங்க. அந்த எனர்ஜி நீங்கள் வாங்கி பாருங்கள் எப்படி இருக்குன்னு பாருங்கள். நீங்கள் எவ்வளோ பணம் கொடுத்தாலும் கிடைக்காது. ஏழுமலையான் கோயிலில் வந்து பிரசாதம் கொடுக்குறாங்க, யாருக்கு கிடைக்க தெரியுமா? நம்ம வெளியே அந்த கோயில் சம்மந்தமே இல்லாத பண்ணுற லட்டு தான் நாம் வாங்கிட்டு வரோம். கோயிலுக்கும் அதுக்கும் சம்மந்தமே இல்லை. கோயிலினுடைய மேனேஜ்மெண்ட்டு நடக்கிற ஒரு ஃபேக்ட்ரி அது. அந்த ஃபேக்ட்ரி லட்டு தயாரித்து அந்த லட்டை நம்ம வாங்கிட்டு வரோம். பட் கோயிலில் அந்த சன்னிதானத்தில், பெருமாளுடைய சன்னிதானத்தில் அங்கே வச்சுருக்கிற அந்த விஷயங்கள்லாம் யாருக்கு கிடைக்குது அப்படின்னா, அது ஹை லெவலில் இருக்கிற விவிஐபிஸ் அவங்களுக்கு தான் இருக்குது, அவங்களுக்கு தான் போய் சேருது, அவங்களுக்கு தான் போகுது. சாதாரண மக்களுக்கெல்லாம் அது கிடைக்காது. நாம் நினச்சி திருப்பதி பிரசாதம் நினச்சிட்டு வரோம். பட் அந்த ஹை பவர் ஹை லெவலில் அவங்க வாங்கிக்கிறாங்க, பணம் இருக்கிறவங்க அவங்க வாங்கிக்கிறாங்க. அதனால் என்ன மெசேஜ் போட்டிருக்காங்க? செய்து கொண்டால் ரயிலில் மோதியிருந்தால் சமீபமாக வழக்கறிஞர் போதை மருமகம் போயிட்டு வந்தவர் சூசைட் பண்ணிட்டாங்க. போதை மருமகம் போயிட்டு திரும்பி வந்தவங்க சூசைட் பண்ணிட்டார். ஆமாம், அது உண்மைதான். அது மற்றவங்களுக்கு வேணால் ஆச்சரியமாக இருக்கும். ஏன் நான் தான் சொன்னேனே, போதை அடிமைகள் மறுவாழ்வு மையத்துக்கு நீங்கள் போனீங்கன்னாலே அங்கே போகிறவங்க எல்லாருமே பாஸ்ட் லைஃபுடைய, மற்றவங்க நம்ப மாட்டாங்க. நான் படித்த மக்கள் நான் அதெல்லாம் நம்ப மாட்டேன், ஏன்னா டாக்டருங்க ஏதோ ப்ரூடாக விட்டுருக்கிறாரு, டாக்டருங்க ஏதோ கப்ஸாக விட்டுருக்கிறாரு, ஏதோ சொல்லுங்கிறாரு, அதை கேட்கறதுக்கு ஒரு கும்பல் இருக்குது, நாங்களாம் அறிவாளிங்கன்னு சொல்கிறவங்க, அவங்களுக்கு அந்த மாதிரி அனுபவம் வரும்போது அப்போ தான் உண்மையும் தெரியும். அது வரைக்கும் கிண்டல் அடிப்பாங்க, நக்கல் அடிப்பாங்க. அதை இது ஒரு குரூப்பு, இது ஒருத்தர் சொல்லுங்கிற, அதை போய் கேட்டுக்கிறாங்கன்னு சொல்லிட்டு இருப்பாங்க. அந்த அனுபவம் தனக்குன்னு வரும்பொழுது தான் அப்போ தான் அது தெரியும். இந்த மாதிரி நிறைய நக்கல் அடிச்சவங்க நிறைய பேர் பார்த்துக்கிறேன். அப்போ வேறு வழியே இல்லை சார்னு சரண்டர் ஆகி விஷயத்துக்கு கேட்டு இது என்ன சார் சொல்லுங்க அப்படின்னு பண்ணவங்களும் வந்திருக்கேன். பட் இது வந்து நான் பல முறை சொல்லியிருக்கேன், இந்த மாதிரி போதை அடிமைகள் யாராக இருந்தாலும் அவங்க பாஸ்ட் லைஃப்பில் நெகட்டிவ் கர்மா வாங்கினவங்க, பாஸ்ட் லைஃப்பில் முன்னோர்கள் மூதாதைகள் முதல் கொண்டு அந்த சாபம் வாங்கினவங்க, அவங்க தான் இந்த மாதிரிலாம் ஆவாங்க. அது யாராக இருந்தாலும் அவங்க தான் இருப்பாங்க. இதுதான் இன்விசிபிள் ரீசன். இதுதான் நான் அடிக்கடி சொல்லுவேன். நீங்கள் கோர்ட்டுக்கு கேஸுக்குன்னு போகிறவங்க யாருக்கு பின்னாடி அந்த இறந்து போன ஆத்தியருடைய ஏதோ ஒரு கான்டாக்ட் இருக்கும். நீங்கள் போலீஸ் ஸ்டேஷனுக்கு எந்த கம்ப்ளைண்ட்டுக்கு போலீஸ் ஸ்டேஷனுக்கு கால் வைக்கிறீங்கனாலே அந்த இறந்து போன ஆத்மாக்குடைய கான்டாக்ட் இருக்கும். இந்த கோர்ட்டு கேஸு, போலீஸு,
இப்போ இந்த மாதிரியான தற்கொலை விஷயங்கள் இதுக்கெல்லாம் பின்னாடி கண்ணுக்கு தெரியாத இன்விசிபிள் ஃபோர்ஸஸ். கண்ணுக்கு தெரியாத இன்விசிபிள் ஃபோர்ஸஸ்னால் 2 விதமான ஃபோர்ஸஸ். இறந்து இறந்து மறுபிறப்பு எடுக்காமல் பக்குவம் அடையாமல் அடுத்த லெவலுக்கு போகாமல் இருக்கின்ற ஆத்மாக்கள் ஒன்று. 2வது இந்த ஏவல் பில்லி செய்வனை இந்த மாதிரிலாம் செஞ்சு அதனுடைய பாதிப்புகளை வர்றது. இது 2ம் பின்னாடி இருக்குது. இது கண்ணுக்கு தெரியாத விஷயம், இன்விசிபிள் விஷயம். பட் இதுதான் உண்மையான விஷயம். ஆனால் நம்ம இதெல்லாம் மூட நம்பிக்கை முட்டாள்தனம்னு சொல்லிட்டு ஓரம் கட்டிட்டு வந்தோம் அப்படின்னா, நான் படித்தவன், நத்தை படித்தவன், நான் ஃபாரினில் படிச்சுக்கிறேன், அங்கே படிச்சுக்கிறேன், இங்கே படிச்சுக்கிறேன்னு சொல்லியிருந்தாலும் கூட அப்படியே போயிட்டு இருக்கலாம். அந்த மாதிரி ஒரு சூழ்நிலை அவங்க வாழ்க்கையில் வரும்போது அப்போ தான் அது உண்மைன்னு தெரியும். அது வரைக்கும் மூட நம்பிக்கை மாதிரி தெரியும். பட் நீங்கள் நம்பினாலும் நம்பினாலும் உண்மை என்னைக்கு உண்மை தான். நான் அடிக்கடி சொல்லுவேன், whether we believe it or not, truth is always truth. whether we believe it or not, அதை பற்றி அக்கறை இல்லை. இருக்குது ட்ரூத் இஸ் ஆல்வேஸ் ட்ரூத். உண்மை என்னைக்கு உண்மை தான். அந்த உண்மையை நம்ம அக்செப்ட் பண்ணிட்டோம்னா நம்ம எப்பயும் சந்தோஷமாக இருப்போம், நாமளும் நல்லா இருப்போம், நம்ம சுற்றிகளுக்கும் நல்லா இருப்போம், எல்லாரும் நல்லா இருக்கிறதுக்கு நம்ம உதவியாக இருப்போம். இது இல்லைன்னா நாமளும் கஷ்டப்படுவோம், சுற்றிக்கிறவங்களும் கஷ்டம் கொடுப்போம், யாரையும் நல்லா நிம்மதியாக இருக்கக்கூடாம நாமளும் வாழ்ந்துட்டு இருப்போம். அதுதான். ஸோ நாமளும் நல்லா இருந்து மற்றவங்களுக்கும் நன்மைகளை கொடுத்து எல்லாரும் நன்மையாக வாழ வைக்கிறதுக்காக தான் நம்ம வாழணுடைய. இதுக்கு ஆப்போசிட்டாக நம்ம வாழ்ந்து நம்முடைய எனர்ஜியும் டைமையும் வாழ்நாளையும் வேஸ்ட் பண்ணக்கூடாது. ஒரு பிறவியும் முக்கியமானது. கிடைத்தற்கரிய பெரிய பேர் இது. அவையார் சொன்ன மாதிரி கிடைத்தற்கரிய பெரிய பேர் இது. இந்த வாழ்க்கையில் இந்த ஜென்மத்தில் இதோட முடிச்சுட்டு இறைவன் அடைய வரைக்கும் நம்ம டார்கெட் வைக்கணும். இப்போ தான் வைக்கணும் டார்கெட்டு. நம்ம இந்த ஜென்மத்திலே டார்கெட் வைக்கலாம், அது 100 ஜென்மா போய் நிற்கும். இந்த ஜென்மத்திலே நான் இந்த ஜென்மத்திலே எல்லாத்தையும் முடிச்சு கரெக்ட் பண்ணி இறைவன் அடையணும். நான் அல்டிமேட் எய்ம் ஆஃப் அவர் லைஃப் இஸ் டு அட்டைன் த ஹோலி ஃபீட் ஆஃப் அல்மைட்டி காட். கடவுளை அடையணும் நாம. அதான் நோக்கமே, மற்றெல்லாம் நோக்கம் இல்லை. கலெக்டர் ஆகுது, என்ஜினியர், டாக்டர் ஆகுது, பில்கேட்ஸோட ₹1 எக்ஸ்ட்ரா சம்பாதிக்க பணக்கார ஆகுது, இதெல்லாம் வாழ்க்கையினுடைய எய்ம். இதெல்லாம் இது வழியாக கடந்து வரணும், அவ்வளோதான். இதெல்லாம் இது வழி, இதெல்லாம் தாண்டி வரணும். பட் த அல்டிமேட் எய்ம் இஸ் டு அட்டைன் த ஹோலி ஃபீட் ஆஃப் அல்மைட்டி காட். நாம கடவுளை ஆயிடணும், அதான் எய்மு. நான் பெரிய கோட்டீஸ்வரர் ஆகணும், பெரிய மல்டிமில்லியனர் ஆகணும், நான் நாட்டுக்கு பிரதமர் ஆகணும், நான் நாட்டுக்கு ஜனாதிபதி ஆகணும், நான் முதலமைச்சர் ஆகணும், நான் பெரிய இண்டஸ்ட்ரியலிஸ்ட் ஆகணும், இதெல்லாம் எய்ம் கிடையாது. இதெல்லாம் சும்மா நம்ம சொல்லிக்கிறது. இதை கடந்து வரணும். சரி, இப்படியெல்லாம் வாழ்ந்து நம்ம அடுத்த லெவலுக்கு போகணும் போது நம்ம எய்மை இந்த லைஃப்பில் இப்பயே முடிக்கணும். இந்த லைஃப்லேயே நம்முடைய பாஸ்ட் லைஃப்பில் நெகட்டிவ் கர்மாஸ்லாம் கிளியர் பண்ணி குட் கர்மாஸ் சேர்த்து நாமளும் நல்லா சந்தோஷமாக வாழ்ந்து அடுத்தவனையும் சந்தோஷமாக வாழ வச்சு எல்லாரும் வாழ்வுக்கான வழி காட்ட வேண்டும்ன்ற எய்மை நம்ம மனசில் வச்சா தான் நம்ம நல்லா இருப்போம் அப்படின்ற ஒரு நல்ல விஷயத்த சொல்லி இன்னைக்கு நம்ம இதோட கிளாஸை முடிப்போம். மீண்டும் நாம் நாளை சந்திப்போம். நன்றி, வணக்கம். கருவாக்கி உருவாக்கி எனையாண்டு காத்தருளும் இறைவா நன்றி. எங்கும் நிறைந்தோனே, எல்லை இலாதானே, எங்கேயும் எப்போதும் என் குலம் காப்பவனே. நெஞ்சம் துணிய துணையாய் வருவாய், நேர்மறை உணர்வுகள் பெருகிடச் செய்வாய். உடலில் உறுதியை பெரிதாய் தருவாய், உனை உணரும் அறிவை என்னுள்ளருள்வாய். சுற்றமனைத்தும் காப்பவனே, செய்தொழிலில் ஏற்றம் தருபவனே, எடுத்த செயலில் வெற்றி கொடு, என் ஆற்றல் பெருகிட அருளை கொடு. கருவாக்கி உருவாக்கி எனையாண்டு காத்தருளும் இறைவா நன்றி. வல்லமை தந்து நீ வளர்ச்சி கொடு, அகத்திலும் புறத்திலும் மலர்ச்சி கொடு. வளர்ச்சி கொடு, மலர்ச்சி கொடு, வளர்ச்சி கொடு, மலர்ச்சி
வளர்ச்சி கொடு. நன்றி ஐயா. நன்றிங்க ஐயா. நன்றி நன்றி நன்றிங்க சார். நன்றிங்க ஐயா. நன்றி நன்றிங்க ஐயா. நன்றி நன்றிங்க ஐயா. நன்றி ஐயா. நன்றிங்க ஐயா. நன்றி நன்றிங்க ஐயா. நன்றிங்க ஐயா.